கிறிஸ்துவில் அன்பானவர்களே, எஞ்சியிருக்கிற நேரத்திலே மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலும் மார்க்கு 4ஆம் அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற பரலோக ராஜ்யத்தை குறித்த 9 உவமைகளை நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதிலே இன்றைக்கு 2 உவமைகளை சேர்த்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வளரும் விதை என்று சொல்லுகிற ஒரு உவமை, அடுத்தது கடுகு விதை என்று சொல்லுகிற இன்னொரு உவமை. இந்த 2 உவமைகளை பற்றி நாம் தியானிப்போம். வளரும் விதை, மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். யாராவது வாசிக்கணும்? மார்க்கு 4:26 தொடங்கி 29 மட்டும் வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாகதாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். பலனாய் தானாய் கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, இங்கே சொல்லியிருக்கிற இந்த உவமையின்படி நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் ஒரு விதையை நிலத்தில் விதைத்தான். விதைச்சிட்டு அவன் அப்படியே அது பக்கத்திலே விழித்திருந்து காவல் காத்து கொண்டு இருப்பதல்ல. அவன் போய்விட்டான். அவன் இரவில் தூங்கி பகலில் விழித்து வருகிறான், வந்து பார்க்குறான். அப்போது அது சின்னதாக முளை விடுகிறது. ஒவ்வொரு செடிக்கு டைமிங்ஸ் வித்தியாசம் இருக்குது முளைக்கிறதுக்கு. அப்போது அது முளை விடுகிறது. அடுத்தது அந்த முளைத்து அது அடுத்தது பயிராகிறது. அப்படி நடக்கிறது. அப்போ இந்த growth என்பது, வளர்ச்சி என்பது, அந்த விதையை அவன் விதைச்சிட்டு ஆனால் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது? வளர்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. இரவிலும் நடக்கிறது, பகலிலும் நடக்கிறது. ஆனால் பகலில் பார்த்துட்டு இருக்கும்போது கூட அது வளருதுன்னு இவனுக்கு என்ன செய்ய முடியாது? தெரியாது. அவ்வளோ ஸ்லோவாக கிராஜுவலாக அப்படியே அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி அது நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் அடுத்தது கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். நீ விதையத்தான் போட்ட, நீ உள்ளே போய் அதை எதுவும் பண்ணி கொண்டு வரல, உற்பத்தி செய்து கொண்டு வரல. அது என்ன ஆரம்பிச்சது? அதுவாக இந்த சீடு உடைச்சி உள்ளந்து முளை புறப்பட்டு அடுத்து கதிராகி கதிர் நிறைந்த பலனாக மாறுகிறது. அது தானாய் அதனுடைய பலனை கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். அல்லேலூயா. அப்போ இந்த வளரும் விதை இதை பற்றி சொல்லியிருக்கும் பொழுது, இந்த வளரும் விதை ஒரு இன்விசிபிள் growthல வளருது என்பதை நான் சொன்னேன். அதுக்கு தான் ஆண்டவர் இதை சொல்றாரு. கண்ணுக்கு தெரியாத ஆனால் சரியான ஒரு வளர்ச்சி அதில் இருக்கிறது. அப்போ இது மாதிரி இன்றைக்கு சபையை முன்வைத்து, குறிப்பாக மிஷினரி ஊழியங்களையும் கண் முன்னே வைத்து தான் இந்த விளக்கம் கொடுக்குறேன். அப்போது விதைக்கிற விதைகள், இப்போ விதைகள்னு சொல்லும் பொழுது விதைகளுடைய பட்டியலையும் கொஞ்சம் சொன்னால் தான் உங்களுக்கு அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். விதைகளை குறித்து லூக்கா 8:11 சொல்லுது, விதை தேவனுடைய வசனம். வசனத்தையும் விதைக்கு ஒப்பா சொல்லியிருக்கு. வசனத்தையும் உள்ளே போட்டால், உள்ளமாகிய நிலத்துக்குள்ளே போட்டால் அதுவும் இப்படி தான் முளைக்கும். டெய்லி முளைச்சிக்கிட்டே வரும். எந்த வசனத்தை நம்ம தியானித்து உள்ளே எடுக்கிறோமோ அந்த வசனம் நமக்குள்ளேருந்து எப்படி வரும்? நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அது வளர்ந்து விசுவாசத்தை தரும். விசுவாசத்தின் கிரியைகளாகிய நல்ல அறுவடையும் தரும். அடுத்து மத்தேயு 13:38 நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர்னு சொல்லியிருக்கு. இங்கே விதை யாருக்கு ஒப்பா சொல்லியிருக்கு? ராஜ்யத்தின் புத்திரர்னா யாரு? நம்ம தான். பரலோக ராஜ்யத்தினுடைய புத்திரர், ராஜ்யத்தின் புத்திரர். நம்மளுக்கு பேரும் என்னதான்? விதையாம். அப்போ கர்த்தர் நம்மளை விதை போல போட்டு கூட என்ன செய்கிறாராம்? நம்மகிட்ட இருந்து ஒரு பெரிய அறுவடையை எடுக்கிறார். ஸ்தோத்திரம். கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சத்தா நல்ல பலன் கொடுக்குன்னு சொன்னார் இல்லையா? அது மாதிரி நம்முடைய தியாகம், நம்முடைய அர்ப்பணிப்புகள், நம்முடைய ஜபங்கள், நம்முடைய காணிக்கைகள், நம்முடைய உழைப்புகள்
இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி நம்மளே ஒரு விதையா. இன்னொன்று சொன்னால், ஒரு நபரை ஒரு ஏரியாவில் கொண்டு போய் குடியேற்றி வைக்கிறார். அது அவருடைய பார்வையில் ராஜ்யத்தின் புத்திரரை அங்கே விதைச்சாச்சு. அவர் அங்கே தேவராஜ்யத்தை பலுகி பெருக பண்ணணும். அல்லேலூயா. உங்களை ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டாச்சு, அங்கே விதைச்சாச்சு. ராஜ்யத்தின் புத்திரரை அங்கே விதைச்சாச்சு. அந்த ஸ்கூலில் நீங்கள் படிக்கணும், நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலை தந்தாச்சு, அப்பாயின்மெண்ட், ஒரு தொழில் தொடங்க வச்சாச்சு. அதில் நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரர் விதைக்கப்பட்டிருக்கீங்க. அந்த இடத்துல ஆண்டவருக்கா கனி கொடுக்கணும். ஆண்டவருக்கு என்ன செய்யணும், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், அந்த கவனம் நமக்கு எப்பவும் வரணும். ஒரு பட்டணத்துக்கு கொண்டு போயிருக்கிறார், அங்கே ஊழியங்கள் இல்லை, சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய நல்லா ஆவியில் நடத்தக்கூடிய சரியான ஊழியங்கள் இல்லைன்னா, கர்த்தர் அந்த நோக்கத்தோடு தான் உங்களை கொண்டு போய் அங்கே விதைச்சிருக்கிறார். ராஜ்யத்தின் புத்திரர் உங்கள் மூலமாக அங்கே சபை எழும்பணும். அல்லேலூயா. சபை திடீர்னு சபையாக கட்ட முடியாது. முதல்ல ஆத்துமாதாயம், சின்ன சின்ன காரியம், ஒரு வீட்டு கூட்டம், பாஸ்டர் வாங்க எங்கள் வீட்டில் ஒரு கூட்டம் நடத்துங்க, நான் சிலரை கூட்டு வைக்கிறேன், இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ராஜ்யத்தின் புத்திரர்னு சொல்லி இருக்கிறது. அடுத்து எசேக்கியேல் 17:5 படிக்கும் பொழுது தேசத்தின் விதை அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த வேத பகுதியில் வாசித்தா அது யாரை குறிக்குதுன்னா, நம்ம சொல்லணும்ல மண்ணின் மைந்தர்கள்னு, அது மாதிரி தான் கிங்ஸ் ஆஃப் ஃபியூச்சர், ஸ்டார்ஸ் ஆஃப் ஹோப், அதுதான் அதில் காட்டுது. அப்போது சிலரை எதிர்காலத்துக்கு ஆண்டவர் ஒரு ஆளுகைக்காக, ஒரு பெரிய காரியம் செய்வதற்காக அவங்கள கொண்டு போய் விதைக்கிறார், ஒரு இடத்துல நாட்டுகிறார், அந்த மாதிரி செய்கிறார். அது உலகத்திலே உள்ள நன்மையான காரியமாகவும் இருக்கலாம், கர்த்தருடைய ஊழியத்தின் பகுதியாகவும் இருக்கலாம். அப்படி சிலரை அவர் செய்கிறார். வருங்காலத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்கள், அதுபோல சிலரை கொண்டு சில வேலை ஸ்தலத்தில் வைக்கிறார், சில ஊரில் குடியேற்றி வைக்கிறார். நீங்கள் நினைப்பீங்க நம்ம குடும்பம் எப்படியாக காப்பாற்றணும், அதுக்காக ஆண்டவர் இந்த வேலையை தொழிலை தந்திருக்கிறார், இந்த இடத்துக்கு என்னைய கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் உங்களை ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அந்த இடத்துல கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஒரு நம்பிக்கை நாற்றாக அங்கே கொண்டு என்ன செஞ்சுருக்கிறாரு, நட்டிருக்கிறாரு. அப்போ இதிலெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும். ஃபாரின் போகிறீங்க, உங்களை ஆண்டவர் கொண்டு போகிறாரு, அது வரைக்கும் இந்த ஒரு சபையில் வச்சு உங்களை உபதேசம் படிப்பிச்சு தந்து உங்களை நல்ல ஆவிக்குரிய காரியங்களை கற்றுத்தந்து அங்கே கொண்டு போகிறார். கொண்டு போகிற இடத்துல இந்த மாதிரி அனுபவத்தை நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ ஐயோன்னு சொல்லி எல்லாம் இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு ஒன்றொன்னா விட்டு கொடுத்துட்டு உலக மனுஷனை மாதிரி மாறிடக்கூடாது. நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரர், நீங்கள் போகிற இடத்துல அநேக ராஜ்யத்தின் புத்திரரை உங்களை மூலம் எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேசத்தின் விதை. அடுத்தது ஸ்தோத்திரம். இன்னும் உள்ள காரியங்கள் நமக்கு இன்றைக்குள்ள இதுக்கு தேவையில்லை. நீதியை முளைக்க பண்ணுவேன் சொல்லியிருக்கார், துதியை முளைக்க பண்ணுவேன் சொல்லியிருக்கார், வெளிச்சத்தை மகிழ்ச்சியை முளைக்க பண்ணுவேன், ஞான நன்மைகளை விதை என்று சொல்லியிருக்கிறார். அப்புறம் நம்ம சரீரத்தை கூட விதைன்னு சொல்லியிருக்கிறார். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரமாக அது உயிர் தெழும்போன்னு சொல்லி. அப்போ விதைகள். ஸோ இந்த விதைகளை மனசில் வச்சுட்டு, இப்போ இந்த விதைகள் என்று சொல்லுவது முக்கியமாக வசனமாகிய விதை, ராஜ்யத்தின் புத்திரராகிய விதை, கர்த்தருடைய கண்களிலே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக வருங்காலத்திலே இவர்களை கொண்டு சில காரியங்களை நடத்தணும் அப்படி சொல்லுகிற விதைகள். இந்த விதைகளை அவர் விதைத்து அவர்களை எழுப்புகிறார். எங்க விதைக்கிறார்? முதல்ல நாற்றங்காலில் தான் விதைகள் போடப்படும். அது அடுத்தது நாற்றாக வந்த பிறகு அதை எடுத்து ராஜ்யத்தின் புத்திரரை ஒவ்வொரு இடத்துல கொண்டு என்ன பண்றாரு, நடுகிறார். அப்போ சபை என்பதிலே இந்த காரியங்கள் எல்லாம் வர வேண்டும். வளரும் சபையாக இருக்கணும். ஏன்னா அதில் விதைக்கப்பட்டது வளரும் விதை. அது என்னைக்கும் விதையாக இருக்காது. அடுத்தது அது முளையாக மாறிடும், அடுத்தது பயிராக மாறிடும், அடுத்தது அதில் கதிர்கள் அதில் தானியங்கள் என்ன செஞ்சிடும், வந்துடும். ஸோ அதுதான் இன்னைக்கு சபையை நம்ம கண்ணு முன்னால் வச்சு பார்க்கும்போது, சபையில் பாருங்க, இப்போது மக்கள் சபையில் வருகிறார்கள். நம்ம சபையில் மக்கள் சேரும் பொழுது ஒரு வசனம் கூட வாசிப்போம். மார்க்கு 4:26-27. இன்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி அது அவனுக்கு தெரியாத விதமாய், அவருடைய கண்களுக்கு தெரியாத விதமாய், அவன் கண்களுக்கே தெரியாதுன்னா பிறர் கண்களுக்கும் தெரியாது, அந்த விதமாய்த்தான் ஒவ்வொரு வளர்ச்சியும் வருகிறது.
இன்றைக்கு அன்பானவர்களே, நமக்குள் நடக்கிற ஒரு சபை வளர்ச்சி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், சபையிலே கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை சேர்த்து கொண்டு வருகிறார். இதில் நமக்கு இந்த ரட்சிப்பினுடைய படிகள் நமக்கு தெரியும். இருந்தாலும் ஒன்று ஞாபகப்படுத்தி கொள்ளுகிறேன். மனம் திரும்புதல் என்பது முதல் விஷயம். அது என் மனசுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் நடக்கும்போது பக்கத்தில் இருக்கிற யாருக்கும் அது தெரியாது. அது ஒரு இன்விசிபிள் growth தான். ஆண்டவர் சுவிசேஷ விதை எனக்குள்ளே போட்டார், அது முளைக்க ஆரம்பிச்சு. அது முளைக்கிறது யாருக்கும் தெரியாது. அதை எந்த ஒரு விதைக்கிறவனை கொண்டு பயன்படுத்தி இருப்பார், ஒரு பாஸ்டரை கொண்டு பயன்படுத்தி அந்த வசனத்தை பேச வச்சிருப்பார். அது உங்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த பாஸ்டர் கூட உங்களுக்குள்ள அது முளை விடுறது அவருக்கு தெரியாது, எந்த மனுஷனுக்கும் தெரியாது. அப்போது அந்த மாதிரி தான் ஒரு இன்விசிபிள் ஒரு growth தான் இந்த பாவமன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளுகிறது. ஆனால் அடுத்தது அது வெளியே முளை விட்டு பயிராக வரும்பொழுது எல்லாருக்கும் பார்க்க தெரியும். இப்போ அந்த ஆள் அடுத்த ஞானஸ்நானத்துக்கு வர்றாங்க. ஞானஸ்நானத்துக்கு வரும்போது பாஸ்டருக்கு முதல்ல தெரிஞ்சிடும், இவங்க இப்போ ஞானஸ்நானம் எடுக்க வந்திருக்காங்க. அடுத்தது ஞானஸ்நான ஆராதனையில் ஒரு கூட்டம் மக்கள் வருவார்கள். எல்லாருக்கும் தெரியும், பப்ளிக்கு தெரியும், சாத்தானுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதான் அந்த பயிராது வந்த உடனே அந்த இதுவரைக்கும் இருந்த இன்விசிபிள் growth இப்போ விசிபிள் growth-ஆ என்ன செய்கிறது, மாறுகிறது. அல்லேலூயா. அப்போ இது நம்முடைய சபைகளில் நல்லா நடக்கணும். நார்த் இந்தியா மினிஸ்ட்ரீஸில் இது நல்லா நடக்கணும். இதுக்காக நம்ம ப்ரேயரில் இந்த காரியங்களை நினைக்க வேண்டும். ஆண்டவரே, அங்கே விதைக்கப்படுகிற சுவிசேஷ விதைகள் நல்ல நிலங்களில் விதைக்கப்பட்டதாக மக்களுக்குள்ளேருந்து முளைத்தெழும்பணும். ஆனால் எப்போ அந்த வளர்ச்சி நமக்கு தெரியும், அவர்கள் ஞான ஸ்நானம் பெறும் பொழுது தான் தெரியும். அல்லேலூயா. அப்போ சொல்லுவாங்க, இத்தனை பேர் ஞான ஸ்நானம் எடுத்தாங்க, ஓகே, அப்போ நமக்கு தெரியும். இப்போ 400 பேர் 500 பேர் வர்றாங்க எல்லாம் சொன்னோமே, ஒருவேளை அதில் 500 பேரும் வந்து இந்த அனுபவத்துக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க, கொஞ்சம் பேர் இல்லை, ஒரு 90% அது கண்டிப்பாக வந்திருக்கும். ஏன்னா இல்லாமல் சபைக்கு வரமாட்டாங்க. அப்போது அந்த growth வந்து எப்போ அவங்க பேப்டிசம் எடுத்தாங்களோ அதை தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த சபையில் இத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, அந்த growth தெரியுது. அதை வச்சு தான் நம்ம பொதுவாக growth-ஐ பார்க்குறோம். அதனால் இந்த growth-கள் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறும் பொழுது பலர் பெற்றுக்கொள்வது தெரிஞ்சிடும் நமக்கு. அவங்க வல்லமையாக இருப்பாங்க, அவங்க ஜெபத்தில் வித்தியாசம் இருக்கும், அவங்க பேசுகிறதுல வித்தியாசம் இருக்கும், ஆராதனையில் வித்தியாசம் இருக்கும். இப்படி சில காரியங்கள் நமக்கு தெரிகிறது. அதே வேளையில் பாருங்கள், இந்த விசிபிள் growth சபையில் ஒவ்வொரு சபையிலையும் நல்லா வரணும். ஞானஸ்நானம் பெறலுடைய எண்ணிக்கை பெருகணும், அபிஷேகம் பெறலுடைய எண்ணிக்கை என்ன செய்யணும், பெருகணும். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான growth, சபையிலே விசுவாச விவாகங்கள் நடக்கணும். சபையில் குழந்தை பிரதிஷ்டைகள் நடக்கணும். நான் சொல்கிறதுடைய இது உங்களுக்கு புரியுதா, ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்? இன்னைக்கு நிறைய சபைகளில் ஞானஸ்நானம் கூட நடக்குது, பரிசுத்தாவையும் பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் தங்களுடைய கல்யாணம் வரும்போது வேற எங்கேயோ போய் என்ன பண்ணுறாங்க, பண்ணிக்கொள்கிறாங்க. உங்களில் யாரெல்லாம் அப்படி திட்டம் வச்சுட்டு இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. அப்படி செய்யக்கூடாது. கர்த்தர் நம்மை நாட்டின சபையில் தான் நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா காரியம் நடக்கணும். அப்படி எந்த விசுவாசிகள் தங்களுடைய சகல காரியத்தையும் அந்த சபையின் மூலமாய் சபை வைத்திருக்கிற அந்த ஒழுங்கின்படி செய்து வளர்றாங்களோ, அது அந்த எண்ணிக்கை பெறுகிறது தான் அந்த சபையுடைய சரியான வளர்ச்சி. ஆமேன். இப்போ நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி வளர்ச்சி வேணும்னு நம்ம ஜெபம் பண்ணணும். மிஷனரி ஊழியத்திலையும் இவ்வளோ கூடிச்சு அவ்வளோ கூடிச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறதுக்கு இல்லை, கரெக்டாக இந்த மாதிரி வளரணும். இது இன்னைக்கு தெற்கையே இது வந்து 100% சரியாக வரல. அப்போ நார்த்தில் இதுக்கு எவ்வளவு சவால் இருக்கும். அப்போ நம்முடைய ப்ரேயர்ஸ் இன்னுமாக அந்த டீப் ப்ரேயர்ஸ், இன்டர்னல் அல்லது உள்ளான காரியங்களுக்கான ஜெபமும் பெருக வேண்டும். வெளியான தோற்றத்தின்படியான ஜெபம் மட்டுமல்ல. ஒரு விசுவாசி இந்த சபையில் உறுதிப்பட்டாச்சு, பரலோக ராஜ்யத்துக்குன்னு அவங்க ராஜ்யத்தின் புத்திரராக எழும்பியாச்சுன்னா அவங்க கல்யாணம் எங்கே தான் நடக்கும்? சொல்லுங்க வாய் திறந்து. தம்பிமார், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் சொல்லுங்க, எங்கே நடக்கும் கல்யாணம்? சபைக்குள்ள பரிசுத்த விவாகமாக நடக்கணும். அப்போ அதுக்கு என்ன ஒழுங்கு இருக்கு, அதுக்குள்ளே நீ வந்துடணும். அதுதான் உன்னுடைய வளர்ச்சி. அடுத்தது குழந்தை பிறந்து குழந்தை என்ன செய்யணும்? குழந்தை தலையில் என்ன தெளிச்சிடக்கூடாது, அங்கே கொண்டு போயிடக்கூடாது. தெளிக்கிற இடத்துல என்ன பண்ணணும்?
ஆமாம், இதெல்லாம் பச்சை பச்சையாக சொன்னால் தான் இப்போல்லாம் புரியுது பாருங்க. முன்னாடி என்னமோ இப்படியெல்லாம் பிரசங்கன்னா கேட்டதில்லை. ஆனால் பலருக்கு அது புரிஞ்சு நம்ம எல்லாம் அந்த வழியில் தான் வந்தோம். ஆனால் இப்போ பச்சை பச்சையாக சொன்னாலுமே ஆட்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்க, சில சமயம் புரிய மாட்டேங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு தெளிப்பு ஞான ஸ்நானமோ குழந்தை ஞான ஸ்நானமோ கொடுக்க தேவையில்லை. பயந்தும் போய் கொடுக்காதீங்க. அந்த பிள்ளை செத்தா நரகத்து போயிடும், அதனால் கொண்டு கொடுத்தேன். தெளிப்பு கொடுத்தனால அது பரலோத்து போகணும் எங்கேயாவது பைபிளில் இருக்கா? எதை நம்பி நீங்கள் போய் அதை செய்கிறீங்க? ஒன்றும் செய்யாண்டா. பிள்ளைய சபையில் முறைப்படி கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணால் போதும். பிரதிஷ்டைன்னா என்ன? நான் இந்த பிள்ளையை கத்தருக்கா வளர்ப்பேன்னு சொல்லி பப்ளிக்கில் ஒரு டிக்ளரேஷன் நம்ம பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? பிரதிஷ்டை பண்ணுறது. அல்லேலூயா. அப்போ இந்த குழந்தை பிரதிஷ்டைகள் இன்றைக்கு சபைகளில் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கு. அடுத்தது உங்களுடைய வீடு பிரதிஷ்டை, உங்களுடைய குடும்ப காரியங்களில் வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், அதிலெல்லாம் எப்படி நடக்கிறது? எப்படி நடக்கிறது? யாரை கூப்பிட்டு நடத்துறீங்க? எம்எல்ஏ கூப்பிட்டு நடத்துவோம். எம்எல்ஏ வந்து ரிப்பனை கட் பண்ணட்டு, அல்லது பாஸ்டர் நீங்களும் வாங்க, அந்த சபை பாஸ்டரும் வருவார், இந்த சபை பாஸ்டரும் வருவார். எத்தனை பாஸ்டர்ஸ் வேணும் ரிப்பனை கட் பண்ண, கதவை திறக்கும், ஜோம் பண்ணக்கும்? ஏன்னா இவருக்கு மோட்டிவ் பிஸ்னஸில் போகுது. அவரை கூப்பிட்டா அந்த சபை மக்கள் எல்லாம் வந்து ஜாமானம் வாங்குவாங்க, இவரை கூப்பிட்டா இவருக்கு சபாட்கள்லாம் வந்து. இதெல்லாம் சரியா? இதில் எல்லாம் ஒரு கிளியராக இருக்கணும். நமக்கு ஆண்டவர் ஒரு மந்தையை தந்திருக்கிறார், ஒரு மேய்ப்பனை தந்திருக்கிறார், அவரை வச்சு அங்கே செய்தால் போதும், அது ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படி உறுதிப்பட்டு வரக்கூடிய மக்கள் தொகை ஒரு சபையில் பெருகும் பொழுது அதுதான் அந்த சபையினுடைய வளர்ச்சி. அல்லேலூயா. மற்றதெல்லாம் பாருங்க, அது வந்து நம்ம ஒரு வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு காலத்தில் பார்த்தா மாறி மாறி போயிடுறத பார்க்குறோம். இதோடு கூட நீங்கள் விரும்ப மாட்டீங்க இருந்தாலும் சொல்கிறேன், மரணங்களில் யார் வந்து அடக்க ஆராதனை பண்ணணும்? என்ன வாய் மூடிட்டு இருக்கீங்க எல்லாரும்? உங்க பாஸ்டர் தான் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு சிலரெல்லாம் பார்த்தா ரொம்ப சங்கடம். இவங்க இந்த வழியிலே இருந்து வாழ்ந்து மறிச்சிருப்பாங்க. பிள்ளைகள் போகிற சபையில் கொண்டு போய் அங்கே மணி அடித்து அங்கே சந்தா பாக்கி செலுத்தி அங்கே போய் அடக்க ஆராதனை நடக்கிறது. செய்யவே கூடாது. ஏன்னா உங்கள் அப்பா அம்மா எந்த வழி வாழ்ந்தார்கள், அந்த வழியில் தான் நீங்கள் அந்த அடக்க ஆராதனை நடத்தி ஆகணும். இல்லைன்னா நீங்கள் செய்கிற தப்பு, பெரிய தப்பு. உங்கள் அப்பா அம்மா இந்த சபை, பெந்தேகோஸ்து சபைக்கு, ஆவிக்குரிய சபைக்கு தானே வந்தாங்க. வந்து எல்லா காரியங்களும் கரெக்டாக இருந்தாங்க. அவங்கள எப்படி நீங்கள் கொண்டு அது அல்லாத இன்னொரு சபையில் போய் பண்ணுறது? ஒருவேளை தூரத்தின் காரணமாக பண்ணுறது வேற. ஆனால் இப்போ நம்ம ஸ்தாபனமாக இருக்கும் பொழுது ஸ்தாபனம் கை கொடுக்கும் கண்டிப்பாக. அதனால் இதிலெல்லாம் நீங்கள் என்னைக்கு இப்படி பேசுவேன்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டிய. நானும் எதிர்பார்க்கலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ இதில் எல்லாம் ஒரு கூட்டம் நிற்குது. எனக்கு எது வேணாலும் கர்த்தர் தான், கர்த்தர் தந்த இந்த ஊழியம்தான், இந்த ஊழியர் தான் என்று நிற்கிற கூட்டம் தான் உண்மையில் அந்த சபையினுடைய வளர்ச்சி. அல்லேலூயா. அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லும்போது யாருக்காவது இதில் கொஞ்சம் இடது பக்கம் வலது பக்கமாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு சரி பண்ணி கொள்ளுங்க. இது உங்களுக்கு சிலருக்கு ஒரு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்வுக்கு இதுதான் கர்த்தர் வைத்த பாதை. அந்த பாதையில் நடந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அந்த பாதையை விட்டு ஏதாவது விஷயத்தில் ரைட் அண்ட் லெஃப்ட் நீங்கள் கால் மாறி வச்சிங்கன்னா அது நல்லதல்ல, அது சரியல்ல. அல்லேலூயா. ஆகையினாலே கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு நல்ல growth நமக்கு வர வேண்டும். அதே மாதிரி இனி ஒவ்வொன்றா சொல்லிட்டு போனால் டைம் ஆகிடும். அடுத்தது, நம்ம கிறிஸ்துக்குள்ளே வந்து இந்த அனுபவங்களில் வளரும் போதே நமக்குள்ளே இன்னொரு இன்விசிபிள் growth நடக்கும். வெளியே தெரியாத ஒரு growth என்னன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாகுதல். அல்லேலூயா. 2 மறுரூபம் உண்டு. ஒன்று நம்முடைய சரீரத்துக்கு மறுரூபம். அது நம்ம உயிர் தெழும்புகிற அன்னைக்கு நமக்கு வந்து மகிமை அடைந்த சரீரம் கிடைக்கும்னு பைபிள் சொல்லுது. அது சரீர மறுரூபம். ஆனால் இப்போ நமக்கு டெய்லி நடக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால் இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், உள்ளான மறுரூபம். அல்லேலூயா. இந்த உள்ளான மறுரூபம் தான் நம்முடைய பழைய ஜென்ம குணங்கள், ஜென்ம சுபாவங்கள் மாறி மாறி, அதாவது மண்ணின் தன்மைகள், மண்ணின் சுபாவங்கள், இந்த மாம்ச குணங்கள்,
இதெல்லாம் மாறி மாறி தெய்வீக குணங்கள் நமக்கு வரும். டிவைன் கேரக்டர் நமக்குள்ளே உருவாகும். இயேசுவின் சாயல் நமக்குள்ளே உருவாகும். கர்த்தருடைய அந்த குணாதிசயங்கள், பிதாவின் சற்குணங்கள் நமக்குள்ளே உருவாகிறது. இந்த வேலையை உள்ளுக்கு தான் நடக்கும், வெளியே தெரியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் அந்த கனிகள் டைமுக்கு டைம் வெளிப்படும். இவர் என்ன இந்த விஷயம் வந்தால் டக்குன்னு கோவப்படுவார், இப்போ கோவப்படலையே, அப்படி அந்த வித்தியாசம் தெரியுமே தவிர உள்ள நடக்கிற ப்ராசஸ் யாருக்கும் தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இது நடந்து கொண்டே இருக்கணும். இது வெற்றியாக நடந்தால் தான் இயேசு வரும் பொழுது, எக்காலம் தொனிக்கும் பொழுது எடுத்து கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா. அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு சேர்க்கப்படுகிற கூட்டம் எத்தனை பேரோ அதுதான் அந்த சபையினுடைய உண்மையான வளர்ச்சி. பலமா சொல்லணும் இல்லையா? அல்லேலூயா. குழந்தை பிரதிஷ்டை எல்லாம் இங்கே தான் நடத்தினீங்க, ரைட்டு. கல்யாணம் இங்கே தான் நடத்தினீங்க, ரைட்டு. எல்லாம் ரைட்டு தான். ஆனால் கடைசியில் உள்ளான மறுரூபம் அடைஞ்சு பரிசுத்தம் அடைஞ்சு எக்காலம் தொனிக்கும் பொழுது அங்கே போய் நிற்காட்டா அந்த சபைக்கு பெரிய தோல்வி இல்லை, அப்படித்தானே? அதுதானே பெரிய வெற்றி. இந்த சபை இவ்வளவு வளர்ந்திருக்கிறது அப்படின்னு உள்ளதுக்கு நித்தியத்திலே பெரிய சாட்சி அங்கே போய் சேருகிற ஆட்கள் தான். அல்லேலூயா. அப்போ நம்ம இதெல்லாம் சொல்லும்போது நமக்கு ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கைகளை சரிப்படுத்தி கொள்ளுவோம். ரெண்டாவதாக நம்ம இருக்கிற சபை இப்படி வளரணும்னு ஆசைப்படுவோம். அல்லேலூயா. அதுக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இதெல்லாம் பப்ளிக்கில் எல்லாத்தையும் எப்பவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் மனசுக்குள்ளே வச்சு என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நம்ம கண்காண நிறைவேற்றுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம இப்போ இன்னைக்கு ஃபோக்கஸ் எல்லாம் மிஷினரி மினிஸ்ட்ரி ஆனனால மிஷினரி ஊழியத்திலும் இதுபோல வளர்ச்சி வரணும். சும்மா ஆளு கூட்டிட்டாங்க அல்லேலூயான்னெல்லாம் அப்படிலாம் திருப்தி அடைய முடியாது. இந்த மாதிரி சரியான வளர்ச்சி வரணும்னு நம்ம ஜெபம் பண்ணணும். அதுதான் நமக்கு ஆரம்பத்திலேருந்து தெற்கே எப்படி ஊழியங்கள் நடக்குதோ அப்படியே வடக்கே நம்ம கட்டி எழுப்பணும்னு உள்ள ஒரே வைராக்கிய வாஞ்சியோடு தான் நம்ம செயல்படுறோம். நம்ம ஊழியக்காரங்களை அப்படி தான் செயல்படுறாங்க. நீங்கள் அதுக்காக நல்லா ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அடுத்தது இந்த இன்விசிபிள் growthன்னு சொன்னால் அடுத்து கிராஜுவல் growth. இந்த வளரும் விதை என்கிற ஓமையில் அது விதையாக போடப்படுது, அடுத்தது முளையாக வருது, அடுத்தது பயிராக மாறுது, அடுத்தது கதிர் விட்டு அது தானியங்களை என்ன செய்யறது கொண்டு வருது. அப்போ அது கிராஜுவல் growth, கிராஜுவல் தொடர் வளர்ச்சியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். படிப்படியான வளர்ச்சிகள். இதே மாதிரி 1 யோவான் 1 யோவானில் எழுதும் பொழுது வசனங்களை வாசித்தா டைம் போயிடும். நான் சொல்லுகிறேன், பிள்ளைகளே நீங்கள் ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்கிறபடியால் உங்களுக்கு எழுதுகிறேன்னு சொல்லுவார். அடுத்து வாலிபர்களே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனாலும் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் எழுதுறேன்னு சொல்லுவார். அடுத்தது பிதாக்களே நீங்கள் ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்கிறீர்கள்னு அவர்களுக்கு எழுதுறாரு. அப்போ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாரு பாருங்க. இந்த வளர்ச்சியும் சபையில் வர வேண்டும். அல்லேலூயா. சபையிலே முதல்ல எழுத்தின்படி சிறுவர்கள் இங்கே ஒரு சிறு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? பார்த்தாலே சந்தோஷம். 2 பேர் தான் மாறி மாறி ஏதோ பண்ணிட்டு நடக்கான். மற்றவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, பார்த்தாலே சந்தோஷம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சிறுவர்கள் இவங்க நம்முடைய அடுத்த தலைமுறை. இதுதான் நம்பிக்கையின் நாற்றுகள். இதை கரெக்டாக வளர்த்து எடுத்தால் தான் சபைக்கு எதிர்காலம், சபை வளரும். அப்போ அதற்கு தான் நம்ம சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரிஸ் வச்சுருக்கிறோம், VBS மினிஸ்ட்ரிஸ் வச்சுருக்கிறோம். இந்த 2 மினிஸ்ட்ரிஸையும் யாருக்கு கவனம் செலுத்தி வச்சுருக்கிறோம்? சிறு பிள்ளைகள். இதில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம எவ்வளவு நம்முடைய அந்த ஞாயிறு பள்ளிக்கும் நம்முடைய VBS வெக்கேஷன் பைபிள் ஸ்கூலுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் அடுத்த தலைமுறையை நம்மளால் என்ன செய்ய முடியும்? எழுப்ப முடியும். அந்த கிராஜுவலாக வளர்ந்து வரணும். சில சபையில் பார்த்தா வயசானவங்க மட்டும்தான் இருப்பாங்க, சில சபையில் நடுத்தரம் இருக்கும், மற்ற 2 தரம் கீழே சின்னவங்களும் பெரியவங்களும் மூத்தவங்களும் இருக்க மாட்டாங்க. இப்படிலாம் நம்ம சபை இருக்கக்கூடாது. எல்லாரும் அப்படி கிராஜுவலாக வளர்ந்து தலைமுறைகள் எழும்பிக் கொண்டே இருக்கணும். அதுக்கு தான் சண்டே ஸ்கூல் VBS. இப்போது நார்த் இந்தியாவில் இதுக்காக ரொம்ப பிரயாசப்படுறோம். நமக்கு இங்கே இருக்குது கிருபையினால் சண்டே ஸ்கூல் நல்ல வெல் செட்டப்பில் இருக்குது. நார்த் இந்தியாவில் சில வருஷங்களாக மக்கள் நம்ம சபைக்குள்ளே தான் எல்லாம் அறிவிப்பு கொடுப்போம், வெளியே கொடுக்க மாட்டோம். சபைக்குள்ளே சொல்லி மக்கள் தருகிற அதுக்காக தர்ற காணிக்கைகளை வச்சு இந்த FGSS டிபார்ட்மெண்ட் இப்போ நார்த் இந்தியாவில் ஓரளவு எல்லா வகுப்புக்கும் இந்தி மொழியில் புத்தகம் வெளியிட்டு விட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நினச்சி பார்க்க முடியாத துக்கமாக இருந்துச்சு. பாஸ் தானே சொன்னார், 35 வருஷம் ஆச்சுல்ல தொடங்கி. 35 வருஷம்னா எப்படியும் ஒரு 2 தலைமுறை ஆயிட்டுல்ல, 1.5 தலைமுறையாவது ஆயிட்டு. 1.5 தலைமுறை ஆன பிறகும் அந்த பிள்ளைகளுக்கு இதுவரை முறைப்படி வசனத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் நம்ம ஸ்தாபனத்தில் இல்லாமல் இருக்குது. இப்போ அந்த குறையை கத்தர் மாற்றி இதில் ஹிந்தி மொழியிலே நம்ம பிள்ளைகள் தமிழ் மொழியிலே எப்படி சண்டே ஸ்கூல் படிக்கிறாங்களோ அதே மாதிரி உள்ள வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அல்லேலூயா. இப்போ அடுத்த கட்டம் என்னங்க, டீச்சர்ஸை எழுப்பணும். எல்லாத்தையும் கொடுத்தா டீச் பண்ண தெரியாது. அவங்களே முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள், பைபிள் அறியாதவர்கள். அவங்களுக்கு படிப்பிச்சு கொடுத்து அவங்கள வச்சு பிள்ளைகளை படிப்பித்து கொடுக்க வேண்டும் என்றால் அடுத்த சவால். அப்போ இதெல்லாம் இன்றைக்கு இந்த கருத்துக்கள் வர்றதுனால நான் சொல்கிறேன், இதெல்லாம் எல்லா ஜெப குறிப்பிலையும் வராமல் இருந்தாலும் நீங்கள் அவ்வப்போது ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா எல்லா இடத்துலையும் சர்ச்சு growth ஆகணுமே. வளரும் விதை, சும்மா மங்கி போகிற விதை இல்லை, கொஞ்சம் வளர்ந்துட்டு தீஞ்சு போகிற ஒரு செடியாக இருக்கக்கூடாது. வருகை மட்டும் நல்லா வளரணும். அல்லேலூயா. அதுக்காக நம்ம விபிஎஸும் இப்போ பண்ணுறாங்க, ஹிந்திலையும் பண்ணி இங்கேருந்து போய் ட்ரைனிங் எல்லாம் நடத்துகிறாங்க. சண்டே ஸ்கூல் புக்ஸ் இங்கிலீஷ்லேயும் அடிச்சிட்டாங்க. தமிழ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 3லையும் அடிச்சிட்டாங்க. அது ஒரு சந்தோஷம். பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஊழியம். அடுத்து டீச்சர்ஸை எழுப்பணும், அதை நல்லா நடத்தணும், பிள்ளைகளை வசனம் படிக்க வைக்கணும், அந்த நன்னறி போதனைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். சரி, அடுத்தது வாலிபர்களே. அல்லேலூயா. அப்போ அடுத்த ஸ்டேஜில் வாலிபர்கள் வரும் பொழுது அவங்களுக்கான காரியங்கள் நல்லா நடக்கணும். நம்ம சபையில் வாலிபர்கள் இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷம். எல்லா சபைகளிலும் வாலிபர் கூட்டமும் நல்லா வளர்ந்து கொண்டே வர வேண்டும். அல்லேலூயா. எண்ணிக்கையிலும் வளரணும், ஊழிய தரத்திலும் என்ன செய்யணும், வளரணும். அந்த வாலிபர்களுக்காக செய்கிற ஊழியங்கள் அது வளரணும். அதுக்காகத்தான் ஃபுல் காஸ்பல் யூத் மினிஸ்ட்ரிஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு அது நடந்து கொண்டு இருக்கிறது. நல்லா பண்ணுறாங்க. நிறைய திட்டங்களை கொண்டு வர்றாங்க. ஆன்லைனில் பிள்ளைகளுக்கு நிறைய டீச்சிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுங்க, பயன்படுத்த சொல்லுங்க. சபைகளில் ஊழியக்காரங்க உற்சாகப்படுத்துங்க. யூத் லீடர்ஸை எழுப்பி, அதோட யூத்தை வச்சே யூத்தை நடத்த முடியாதுல்ல, அப்போ யூத் கவுன்சிலர்ஸ் அவங்களுக்கு டீச் பண்ணி நடத்தக்கூடிய ஆட்களையும் எழுப்பி அப்படி நீங்கள் நடத்தும் பொழுது சபையிலே வாலிபர்களுக்கு மெயினாக இந்த வசனத்தை படிப்பிச்சு கொடுக்கறதோட வசனத்தை வாழ்க்கையில் எப்படி உபயோகப்படுத்தணும் என்கிற ப்ராக்டிக்கல்ஸ் நிறைய கொடுக்கணும். ஏன்னா அவங்க தங்களுடைய லைஃப்பை இப்போ தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன பிள்ளைகளுக்கு லைஃப் கம்ப்ளீட்டாக நம்ம கைக்குள்ளே இருக்குது. நம்ம சொல்லது தான் கேட்பாங்க, நம்ம அப்படி இருப்பாங்க. வாலிபர்கள் அப்படி இல்லை. நம்ம வீட்டு வாழ்க்கையும் அந்த வாலிபனுக்கு இருக்கு, அந்த வாலிப பிள்ளைக்கு இருக்கு, அதே வேளையில் வெளி வாழ்க்கையும் இருக்கிறது. அப்போ ஃபஸ்ட்டாக உலகத்தை பார்க்குறாங்க. அவங்க அதை எப்படி அனுபவிக்கணும், எப்படி அனுபவிக்க கூடாது. அப்போ அதுக்குள்ள வசனங்களை நடைமுறையாக உன்னுடைய கல்வி விஷயத்தில் எப்படி, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் விஷயங்களில் எப்படி, உன்னுடைய சரீரத்தை மெயின்டைன் பண்ணுற ப்ரைவேட் விஷயங்களில் எப்படி, பல காரியம் இருக்குது. இதெல்லாம் எந்த அளவுக்கு அந்த யூத் லீடர்ஸ் ஜெபத்தோட நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களோ அந்த யூத் நல்லா வளர்ந்து வருவார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணுங்க. முடிஞ்ச அளவு அவரவருக்கு பலத்துக்கு தக்கதாக, இல்லையா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ அதை மறுதளிக்காமல் செய்ததுனால ஆண்டு சொல்கிறார்ல, அது மாதிரி சில சபை சின்ன சபையாக இருக்குது, சின்ன பலன் தான். பட் அதையும் எல்லா பகுதிகளையும் செயல்படுத்த பாருங்கள். அல்லேலூயா. 2 வாலிபர்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு அங்கே குரூப்பு பண்ணவும் முடியாது, டீம் போடவும் முடியாது. வேறு வழி இல்லை, பாஸ்டர் வச்சு நடத்துங்க. எங்களெல்லாம் தாமஸ் பாஸ்டர் நடத்தினார். அவர் அன்னைக்கு தலைமை போதகராக இருந்த காலம். அவருக்கு எவ்வளோ அலைச்சல் உண்டு, எவ்வளோ வேலை உண்டு. அவரே சொல்லுவார், சண்டே சர்வீஸில் நான் ஒரு வாரமாக ஆயத்தம் பண்ணுகிற தேவ செய்தி அப்படியே நான் கொடுத்துட்டு மொத்தம் அப்படி தளர்ந்து போய் தான் நான் ரூமுக்கு போவேன் அப்படி சொல்லுவார். அது உண்மை. நான் அவருடைய சபையில் விசுவாசியாக இருந்தனால எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பிறகு எங்களை கூப்பிட்டு வச்சு நாங்கள் ஒரு 4-5 பேர் அங்கே போவோம். எங்களுக்கு திரும்ப ஒரு 1 hour டீச் பண்ணுவார். யோசேப்பு சரித்திரம், தானியேல் சரித்திரம், அதெல்லாம் சொல்லி தந்ததுனால இன்னைக்கு எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. நாங்களும் இன்னைக்கு எழும்பி ஆண்டோடைய ஊழியத்திலும் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. 5 பேர் தானே இருக்கான், யாரையா விட்டு நடத்துவோன்னு கூட பண்ணியிருக்கலாம்.
நான் பாஸ்டர்ஸை கட்டாயப்படுத்தலை, ஆனால் பாஸ்டர்ஸ் ஒன்றில் நம்ம நடத்தணும். இல்லைன்னு சொன்னால் அதுக்குள்ளே ஆளுகளை வச்சாது என்ன செய்யணும், கரெக்டாக நடத்தணும். அல்லேலூயா. பாஸ்டர் அம்மாக்கள் லேடிஸ் சைடு அந்த யூத் கேர்ள்ஸுக்கு நடத்தணும். இல்லைன்னா அதுக்குள்ளே ஆட்களை வச்சு நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக நடத்தணும், கைடு பண்ணணும். ஏன்னா யூத் மிக முக்கியம். இன்றைக்குள்ள யூத் வாழுகிற உலகம் நமக்கே புரியாது. ஒரு புதிய சைபர் வேர்ல்டில், டிஜிட்டல் வேர்ல்டில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு ஒன்றும் புரியாது. நம்ம கண்ணு முன்னால் இருந்து அவங்க என்ன பார்த்துட்டு இருக்காவ, என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு புரியாது. அப்படி இருக்க இடத்துல இந்த ஊழியத்தை நம்ம கரெக்டாக அதுகளுக்கு கொடுத்தா தான் அதுகளும் வளர்ந்து கிறிஸ்துவுக்குள்ள வரும். அல்லேலூயா. என் பிள்ளைய எப்படியா டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும்னு வெறும் உலக ப்ரொஃபஷனில் மட்டும் கவனம் செலுத்தாதீங்க. உலக ப்ரொஃபஷன் எவ்வளவு பெஸ்ட்டாக இருந்தாலும் கடைசியில் எல்லாம் அழிஞ்சு போகிறது தான் ஒரு நாள். ஆனால் இந்த நித்தியத்துக்குள்ள அந்த ப்ரொஃபஷனில் நம்ம பிள்ளைய உருவாக்கி விட்டா இங்கே ஆண்டவர் வச்சது போல நடக்கும், அங்கே அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. இந்த உன்னத தரிசனம் எல்லா பெற்றோருக்கு இருக்கணும், எல்லா தேவ ஊழியர்களுக்கு இருக்கணும். நம்முடைய சபைகள் வளரணும். இனி இதே காரியத்தை நார்த்தில் எடுத்துட்டு வாங்க. நார்த்தில் பாருங்க, வாலிபர்களுடைய நிலை என்ன. 190 பேரும் நாக்குக்கு அடியில் என்ன வச்சிருக்கான், பான்பராகா அப்படி நாக்கை இழுத்து, ரப்பர் பேண்டை இழுத்த மாதிரி நாக்கை இழுத்து உள்ள ஒரு பார்சலை சொருகிற மாதிரி எங்கே வச்சிருவான். அந்த போதையிலே தான் நடக்கிறான் பூரா. சங்கடம். ட்ரெயின்ல இருந்து தூப்பி போடுவான். ஐயோ ஐயோ. இப்படி நார்த்தில் உள்ளது நிலைமை ரொம்ப பரிதாபம். அவனே அறமயக்கத்தில் இருப்பான். அப்போ போய் மதவாத கும்பல் போயிட்டு நமக்கு ஆபத்து வந்துட்டு, நம்ம மதத்தை அழிக்க போகிறோம், எல்லாம் சேர்ந்து எழுப்பிடும், கத்தி எடு, கம்ப எடு. சிந்திக்க மாட்டான். ஏற்கனவே அவனுக்கு சிந்திக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய படிப்பறிவோ ஞானமோ இல்லை. அதுக்கு மேலே இப்போ போதையும் சேர்ந்து அவனை அறையாக்கி வச்சிருக்கு. சங்கடம் சங்கடம் சங்கடம். நான் அவங்கள கோபத்தில் பேசலை. அதுகளுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம ஊழியத்தை செய்தாகணும். அல்லேலூயா. அதிலிருந்து மீட்கப்பட்டு நம்மிடத்தில் வருகிறார்கள். அவங்க நல்லா வளர்ந்து வருகிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஒரு தடவை பிலிபித்தில் ஒரு ஆத்துமாதாய பயிற்சி முகாம் நடத்தினாங்க. ஒரு சபையிலிருந்து, அதை ஒரு சில சபைகளை சேர்ந்த சகோதரங்க சேர்ந்து, நாங்கள் செலவெல்லாம் பார்த்துக்குவோம், நீங்கள் ஆத்துமாதாய பயிற்சி நடத்துங்கன்னு சொல்லி, அப்போது பாஸ்டர் பிரபாகரன் அவர்கள்ட்ட பேசி ரெடி பண்ணி என்ன கூப்பிட்டுருந்தா டீச்சிங். அப்போ பண்ணிக்கிட்டு அடுத்தது அதுக்கு ஒரு ஃபாலோஅப் மாதிரி 2 வருஷம் கழிச்சும் கூப்பிடுறதுக்கு ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு எப்படி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும், உங்களோட படிக்கிற பிள்ளைகளை, வேலை பார்க்குற பசங்களை எப்படி ஆதாயப்படுத்துன்னு சொல்லி கொடுத்து சிம்பிள் பாடங்கள் சொல்லி கொடுத்துட்டு அடுத்தது போய் கேட்கும்போது நிறைய பேர் எழும்பி நின்னாங்க. 5 பேருக்கு இயேசுவை பற்றி சொன்னது, 10 பேருக்கு இயேசுவை பற்றி சொன்னதுன்னா நிறைய கைகள் உயர்ந்தன. அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளைகளை சரியாக நம்ம ட்ரெயின் பண்ணி எழுப்பினா அவர்கள் கர்த்தருக்கு பயனுள்ள கருவிகளாக இருப்பார்கள். அல்லேலூயா. யூத்துக்கும் இப்போ நல்லா நடக்குது, நார்த்துக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே இப்படி சபைகள் எல்லா பகுதிகளிலும் வளர்ந்து வர வேண்டும். அடுத்தது பெரியவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெரியவர்களுக்கும் நல்ல டீச்சிங்ஸ் நம்ம கொடுத்து வளர்த்த வேண்டியது அவசியம். அவர்களுடைய நிலைமைக்கு தக்கதாக சபையில் வேத பாடமெல்லாம் நடத்துவது நம்ம எல்லாருக்குமாகத்தான். முதியவர்களுக்கு சில கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். முதியவர்களை அவங்க வாழ்ந்து காலம் முடிஞ்சு போகுது அப்படி நம்ம நினைக்கவே கூடாது. அவங்க இனி தங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை முடித்து மகிமைக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகறாங்க. அந்த ஆயத்தத்துக்கு சபை எவ்வளவு துணை நிற்க வேண்டும். அந்த அளவுக்கு சபை செய்தா குறைவு தான். நானும் அது குறைவை உணர்றேன். செய்ய விரும்புகிறோம், அந்த அளவு செய்ய முடியல. அந்த முதியோரில் கூட்டி வச்சு அவங்களுடைய உலகம் நமக்கு தெரியாது. அவங்கள்ட்ட பேசினா தான் அவங்க நிலைமை தெரியும். அப்போ அவங்களுக்கு ஏற்ற வசனங்களை சொல்லி கொடுத்து அவங்களுக்கான ஜபங்களை பண்ணி அவங்களுக்கும் சில காரியம் செய்யும்போது அவங்க ஆவி உயிர்த்து நிற்கும். அல்லேலூயா. சரீரம் தளர்ந்து போகுது, பலவீனம், முதுமை, அது நேச்சுரல். பட் இது தளர்ந்துருச்சுன்னா எப்படி அவங்க இனி அந்த காரியங்களை இன்னும் மேன்மையாக நினச்சி அதுக்குள்ள ஆயத்தங்கள் அடைய வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அந்த காலத்துல எல்லாம் மரணப்படுக்கையில் கூட உடனே ஊழியக்காரர்கள் போயிடுவாங்க. உட்கார்ந்து பாட்டு பாடி வசனம் வாசித்து கொடுத்து வார்த்தைகளை சொல்லி கொடுத்து திடப்படுத்தி, அவங்களுக்கு நாக்கும் எழும்பாது ஒன்று எழும்பாது அப்படிப்பட்ட ஸ்டேஜாக இருக்கும். ஆனால் இவங்க காதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க அந்த பாடல்களை
பாடிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களும் சிலர் முடிஞ்ச அளவு ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அந்த மரண வேளையில் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஊழியம். இன்றைக்கி நம்ம பல வேளை என்ன செய்கிறோம்னா, மரிச்ச பிறகு தான் போய் என்ன பண்ணுவோம், அடக்காராதனைக்குள்ள ஊழியங்களை தான் செய்வோம். பிறகு விடிய விடிய பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம். அவங்க காது கேட்க போகிறதில்ல. அங்கே இருக்கிற ஆளுகளுக்கு தான் என்ன நடக்கும், அதுவும் வேண்டியதுதான் கண்டிப்பாக. அதையும் இப்போ பாட முடியல, யார் போய் இருந்து பாடுறா. அதனால் இப்போ கடமலோண்டு சபையில் என்னென்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வாங்கி வச்சுருக்கோம், அதில் ஒரு பென்ட்ரைவ் வச்சுருக்கோம், மகிமை பாட்டு பாடிக்கிட்டே இருக்கோம். எத்தனை மணி நேரம் வேணாலும் என்ன செய்யும், பாடும். அதனால் 12 மணி வரைக்கும் மாறி மாறி எல்லோரும் போய் பாட்டு பாடுவாங்க. 12 மணிக்கு பிறகு காலையில் 6 மணி வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சர் தான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பாவம், அதில் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. முந்தின காலத்து மாதிரி நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஒரு தாத்தா இறந்துட்டாங்க. நானும் அன்றைக்கி எங்கேயோ வெளியே ஊழியத்துக்கு போகும்போது சரி ட்ராவலுக்கு போகிற வழியில் அங்கே போய் ஒரு ஜோம் பண்ணிடலான்னு காலையில் ஒரு 3 மணி இருக்கும். அங்கே போனால் மரண வீடு பூட்டி கிடக்கு. என்னன்னு பிறகு தட்டி எடுத்து எழுப்புனா பாடி வச்சிருக்கு, மனைவி அந்த பக்கம் கட்டில் படுத்திருக்கு, ஒரு மகன் இந்த பக்கம் பெஞ்சில் படுத்திருக்கு. இவ்வளோதான் அந்த மரண வீட்டின் நிலைமை இரவு நேரம். இது சென்னையில் அல்ல, டெல்லியில் அல்ல, ஊரில். ஊரே அப்படி ஆயாச்சு. அப்போ சபைக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. சபை இந்த விஷயத்திலலாம் கைவிடக்கூடாது. நீங்கள் பெரிய பட்டணத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இதில் நிறைய கஷ்டம் உண்டு, எனக்கு தெரியும். வேலையின் கஷ்டங்கள், ட்ராவல், எப்போ என்ன டிராஃபிக்கு, இதெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஊழியங்களை போய் செய்கிறது கஷ்டம்தான். ஆனால் செய்யக்கூடியதை சபை செய்ய வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அதனால் எல்லா பகுதிகளையும் நம்ம கவனித்து ஒரு வளரும் ஊழியமாக அந்த ஊழியம் என்ன செய்யணும், நல்லா எழும்பணும். எல்லாருக்கும் வசனம் பொதுவானது தான். வசனத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற விதம் வித்தியாசம். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அது பலன் ஆகுது. ஆகவே இதை நான் சொல்லும்போது உங்களில் யாருக்கா ஆயிலும், முதியோருக்கு நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன், இந்த மாதிரி ஆளுகளுக்கு நான் சேவை பண்ண விரும்புகிறேன் இல்லையா. இனி பாதிக்கப்பட்ட குரூப் இருக்குது, வியாதியஸ்தர் நம்ம சபையில் வராங்க, அவங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக ஜோம் பண்ண வேண்டியிருக்கு. சில பிள்ளைகளுக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்கி நாள் போயிட்டே இருக்குது, அதுகளுக்காக ஜோம் பண்ணுறது. இப்படி நிறைய இன்னும் எடுத்தால் குரூப்பாக நிறைய எடுத்துடலாம். பிள்ளை இல்லாத இதையெல்லாம் முடிஞ்சால் பட்டியல் போட்டு அந்த குடும்பத்துக்கு ஒரு ஃபெல்லோஷிப் இது வச்சுருக்கோமே, அவங்க தான் இதெல்லாம் செய்யணும். எப்படி நடக்குது எல்லா இடங்கள்லையும் நம்ம செய்யணும். அப்போ பிலீவர்ஸ் எல்லாத்தையும் இந்த பாஸ்டர்ஸ் வந்து செய்ய முடியுமா? நான் இப்போ சொன்னதெல்லாம் ஒருத்தராலையும் செய்ய முடியாது. ஆனால் அவங்க நடத்துவாங்க. ஆனால் நீங்கள் எழும்பி இது எனக்கு ஒரு பாரமாக இருக்குது, என்ன செய்யலாம் என்று பாஸ்டர்கிட்டையோ பாஸ்டர் மாட்டையோ சொல்லுங்க. அப்போ அவங்களும் அதை ஜெபத்தில் வச்சு அந்த வாசல்கள் திறக்கும் பொழுது கண்டிப்பாக காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இந்த ஊழியங்களில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமாய் சபையானது நல்லதொரு வளர்ச்சிக்குள் கடந்து வரும். அடுத்த ஓமையை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன், வாசியுங்கள். மத்தேயு 13:31-32. 31-32. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். அல்லேலூயா. ஒரு சிறிய கடுகு விதை அதை ஒருத்தன் போட்டான். ஆனால் அது வளர்ந்து அநேக பறவைகள் வந்து அடைக்கலமாக இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய விருட்சமாக மாறிவிட்டது என்கிற உவமையை சொல்லி அது பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ அதுவும் பாருங்க, சிறிய விதை, ஆனால் அது உள்ள ஜீவன் உள்ள விதை. கடுகு விதை சின்ன விதை தான். தேங்காயை பார்த்தா எவ்வளோ பெருசாக இருக்குது. தேங்காய்க்கு பக்கத்தில் கடுகை வச்சா அது எப்படி இருக்கும்? ஆனால் அந்த தேங்காய்க்குள்ளேயும் ஜீவன் இருக்குது, கடுகுக்குள்ளேயும் ஜீவன் இருக்குது. கடுகு போட்டாலும் அதுவும் முளைக்கும். அல்லேலூயா. ஜீவன் இருக்குது, அது வளரும். அது கடைசியில் பெரிய பூண்டாக என்ன செஞ்சிருமா மாறி கிளைகளெல்லாம் விட்டுரும்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. இப்போ ஒரு கடுகு விதை விதைக்கப்பட்டால் அது கடைசியில் பெரிய மரமாக மாறி நிறைய பறவைகளுக்கெல்லாம் அடைக்கலமாக மாறுதுன்னா அது சபையை காட்டுகிறது. அல்லேலூயா. ஒரு இடத்துல சின்ன அளவில் தொடங்கப்படக்கூடிய ஒரு சபை ஊழியம் நாளைக்கு வளர்ந்து அநேக மக்கள் வந்து ஆறுதல் அடைய இடமாக மாறுகிறது. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அப்படிதான் மாறுகிறது. ஒவ்வொரு சபையும் எவ்வளோ சின்ன, இந்த கோடம்பாக்கம் சபை எவ்வளோ அற்பமான சின்ன ஆரம்பத்திலிருந்து வந்தது, இன்னைக்கு இந்த அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எல்லா சபைகளும் அப்படித்தான். ஆண்டவர் அதுக்கு ஒரு கடுகு விதமாக இருக்கும். முதல்ல யாரும் பார்த்தா இவன் என்னத்துக்கு இங்கே வந்திருக்கான், இவன் அப்படி தான் நினைப்பாங்க. அப்புறம் அந்த வளர்ச்சியை பார்த்தா சிலர் கோபம் வந்துடும், அப்புறம் எதிர்க்க ஆரம்பிப்பாங்க, பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த கடுகு விதை போல இருந்தது. சொல்லுவாங்க, இவன் தெரியாமல் இந்த இடத்துல இவனை கட்டடம் கட்ட விட்டுட்டோமே அப்படிலாம் சொல்லுறாரு பலர். என்ன தெரியல, அவங்க இவ்வளோ பெருசாக இது வளரணும் அவங்களுக்கு தெரியல, கடுகுவதை போல நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படித்தான் சபைகள் வளருகின்றது. நம்முடைய சபைகளின் வளர்ச்சியிலே நாமும் பங்களிப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நடைமுறையாக சில விஷயங்களை சொல்கிறேன். சர்ச் பிளான்டிங், சபைகள் ஸ்தாபிக்கிறது என்பது மிக மிக முக்கியமான தேவை. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை யூதேயாவிலே, கலிலேயாவிலே, சமாரியாவிலே செய்தார். கதரேனருடைய நாட்டை ஒரு தடவை விசிட் பண்ணினார். அந்த சிரோபெனிக்கா என்கிற அந்த கானான் தேசத்தை ஒரு பக்கம், கானானிய அந்த பகுதிக்கும் போனார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர் ஆரம்பித்த அந்த ஊழியங்களை அடுத்தது அவருடைய அப்போஸ்தலர்கள் பொறுப்படுத்த பிறகு அவள் உபத்திரவத்தின் மூலம் சிதறடிக்கப்பட்டு உலகத்தின் பல இடங்களுக்கு போனாங்க. போன இடங்கள்லாம் சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளை எழுப்பினார்கள். குறிப்பாக அப்போஸ்தலன் பவுல், அந்த மனுஷன் சந்திக்கப்பட்ட பிறகு அவர் ஒரு சிஸ்டமேட்டிக் மிஷனரி மினிஸ்ட்ரிஸ்க்கு நமக்கு வழிகாட்டினவர் அவர் தான். அல்லேலூயா. ஒரு முறைப்படியான ஒரு சபை ஸ்தாபிக்கிற ஊழியம் எப்படி செய்யணும், அவங்கள புதிய இடத்துல போய் புதிய தேசங்களில் போய் சபை ஸ்தாபித்து வளர்த்துறது, இதெல்லாம் பற்றி இந்த நிருபங்களில் ஆண்டவர் அந்த மனுஷனை வச்சு அதெல்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறார். அல்லேலூயா. இதை பின்பற்றி நாமும் இன்றைக்கு இந்த ஊழியத்தை வருகைக்கு முன்னால் பல இடங்களுக்கு கொண்டு போகணும். இப்போது ஒரு இடத்துல ஒரு சபை ஆரம்பித்தா அதன் மூலம் அதில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய நன்மை உண்டாகிறது. ஆமென். இதுவரைக்கும் இயேசு அறியாத சிலர் அறிகிறாங்க, இயேசுடைய மந்தைக்குள்ளே வராத பலரும் வர்றாங்க. அந்த ஊழியம் அங்கே ஆரம்பிக்காமல் இருந்தால் அந்த மக்கள் நரகத்துக்கு தான் போக வேண்டியதாகும். அப்போ எத்தனை சபைகளை நம்ம ஸ்தாபிக்கிறோமோ நிச்சயமாக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாகிறது. அல்லேலூயா. வடக்கே ஆலயமே இல்லாத பட்டணங்கள், கிராமங்கள் இன்னும் இருக்கிறது. பெரிய கிராமமாக இருக்குது, இயேசுவை பற்றியே கேள்விப்படலை, அப்படியெல்லாம் இருக்குது. நான் கூட ஒரு தடவை ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்கும் பொழுது சொன்னார், இயேசுன்னா என்னன்னு எங்களுக்கு தெரியாது, ஒருத்தர் இயேசுவை பற்றி சொன்னார். அப்போ நாங்கள் அது இயேசுன்னா ஒரு பொருளா, இவர் பொருளை விற்கிறதுக்கு விளம்பரத்துக்கு வந்திருக்காரா என்னன்னு தெரியாமல் கேட்டுட்டு இருந்தோம். அப்புறம் தான் அவர் சொல்லி தந்தார் இயேசுவை பற்றி. இன்றைக்கி நாங்கள் எல்லாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நான் கேட்டிருப்பேன்னு நினைக்கேன். அப்பா அவர்கிட்ட கேட்டேன், யார் உங்களுக்கு சொன்னது? உங்கள் பாளையன் பாஸ்டர் சொன்னார் அப்படின்னார். அல்லேலூயா. அப்போ நம்ம இங்கேருந்து அந்த மிஷினரி அனுப்பின போகிறது தான், அவர் தான் போய் அங்கே சொன்னது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டாக இயேசுன்னு உள்ள பேரே தெரிந்திருக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். இப்படிப்பட்ட ஊழியங்களை அன்னைக்கு செய்ததோடு நிறுத்தக்கூடாது. இன்னைக்கு இன்னும் விரிவாக நம்ம என்ன செய்யணும், நடப்பிக்கணும். அன்னையை விட இன்னைக்கு பல வசதிகள் நமக்கு பெருகிவிட்டன. அன்னைக்கெல்லாம் ஒரு ஃப்ளைட்டில் போகக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குமா? இருக்காது. ஜம்மு மிஷினரி, நான் அந்த ஊழியத்தை பொறுப்படுத்த ஆரம்பத்தில் அவர் மரித்து போனார். ஏன்னா போக முடியல, அவருக்கு அடக்காரதுன்னா வேறு ஸ்தாபனத்துக்காரர் தான் நடத்தினாங்க. ஏன்னா நமக்கு அதுக்குள்ளே திராணியும் இல்லை, ஃப்ளைட்டு யாத்திரையை பற்றி அதை பற்றி ஒரு சிந்தையும் இல்லை. ட்ரெயின் பிடிச்சா 3 நாள் 4 நாள் ஆகும். ஆனால் இன்றைக்கி அப்படியா இருக்கும்? ஆண்டவர் நம்மளை அப்படியா வச்சுருக்காரு. எங்கே வேணாலும் போகிறதுக்கு நிறைய வசதி தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஊழியத்தை நம்ம இன்னும் எவ்வளவு செய்யணும்? ஊழியக்காரர்களானாலும் விசுவாசிகளானாலும் நம்ம இன்னும் அதிகமாக இந்த சபை ஸ்தாபிக்கும் ஊழியத்தை, சர்ச் பிளான்டிங் மினிஸ்ட்ரீஸை நம்ம நல்லா நடத்தணும். அல்லேலூயா. பலர் சுவிசேஷம் அறிவிக்கும் ஊழியத்தை மட்டும் செய்கிறாங்க. நான் குற்றம் சொல்லலை, நான் புரிந்து கொள்றதுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் ஒரு நாள் சொன்னது தான் நான் சொல்கிறேன். இந்த கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் வெளியிடுகிற பத்திரிகைகளில் பல வருஷங்களாக இத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தா இப்படி போட்டிருக்கே. இதெல்லாம் வாங்கி கூட்டி பார்த்தா எத்தனை லட்சங்கள் வரும். அத்தனை பேர் உண்மையாக விசுவாசிகளாக இருக்காங்களா? இருக்க மாட்டாங்க. அப்போ ஏன் இந்த தப்பு நடக்குது? அங்கே போயிட்டு இயேசுனை ஆசீர்வதிப்பார், கையை வைத்து ஞானஸ்நானம் யாரெல்லாம் வேணும்னு உடனே கை வைத்துவார். அவங்களுக்கு ஞானஸ்நானம் எடுப்பது நம்மளை மாதிரி கஷ்டமே கிடையாது.
10 தடவை கொடுத்தா 10 தடவை என்ன செய்வாங்க? எடுப்பாங்க. ஏன்னா அவைய அப்படி முங்கி பழகிட்டார். எந்த ஆற்றுலையும் எந்த கடல்லையும் போய் என்ன பண்ணிகிட்டே இருப்பாவ. அதனால் நீங்கள் இப்போ முக்கிய விடுதிகள்னா அவர்களுக்கு கூட கொஞ்சம் அட்வான்டேஜ் தானே. ஒன்றும் புரியாமல் இதுதான், அதான் எல்லா ஊழியங்களும் அல்ல. சுவிசேஷம் அறிவிக்கிறேன், அங்கே போனேன், இத்தனை பேரை ஞானஸ்தானம் கொடுத்தேன், எத்தனை பேரை நிலைநிறுத்தினீங்க. அதனால தான் சர்ச் பிளான்டிங் மிக முக்கியம். அல்லேலூயா. நீ சுவிசேஷத்தை அறிவித்தாய், ரட்சிக்கப்படுகிறவர்கள் கர்த்தருடைய சபையில் சேர்க்கப்படணும். சபை எங்க, ஊழியக்காரன் எங்க, அந்த நிலை வரக்கூடாதுன்னு தான் நம்ம வெறும் சுவிசேஷ ஊழியத்தை மட்டும் செய்யறதில்லை, சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிக்கப்படுகிறவர்களை ஞானஸ்தானம் கொடுத்து சபைக்குள்ளே கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. அதனால் இந்த சர்ச் பிளான்டிங் என்பது நமக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை நல்லாவே நாம் செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் சபை ஸ்தாபித்ததை பார்க்கும்போது லிதியாள்கள் நமக்கு எழும்பணும். லீதியா அந்த பிலிப்பி பட்டணத்தில் வாழ்ந்தாங்க. பவுல் மூலம் சுவிசேஷத்தை கேட்டு அவங்க உள்ளம் திறந்தது. உடனே அன்னைக்கு அவங்க வீடை திறந்து கொடுத்துட்டாங்க. வாங்க எங்கள் வீட்டிலே தங்கியிருங்க. ஆற்றங்கரையில் ஜெபித்த ஜெபம் உடனே எங்கே ஷிஃப்ட் ஆயிட்டு அவங்க வீட்டுக்குள்ள. அந்த லீதியால் அன்றைக்கு அவங்க வீட்டை திறந்து கொடுத்தனால பிலிப்பி பட்டணத்திலே ஒரு பெரிய சபை எழும்பினது. அல்லேலூயா. அப்போ இதே மாதிரி சிலர் நமக்கு தேவை. இந்த தெற்கையும் சரி வடக்கையும் சரி சபை இல்லாத இடத்துல சபையை ஸ்தாபிக்க உங்களை ஆண்டவர் ராஜ்யத்தின் புத்திரராக ஒரு இடத்துல வச்சிருக்கிறாருன்னா நீங்க அதை பற்றி திங்க் பண்ணணும். என்ன செய்யணும், எப்படி இந்த கிராமத்தில் ஒரு சபையை தொடங்குவது, இந்த ஏரியாவில் எப்படி ஒரு சபையை தொடங்குவது என்று யோசித்து அதை செய்யணும். பிரதர் ராஜ்குமார் இங்கே உங்களுக்கு இது சொன்னார்ல, FGM செக்ரட்டரி, அவர் BSFல வேலை பார்த்த நாட்களிலே இது வெஸ்ட் பெங்கால் அதில் முர்ஷிதாபாத்தில் அவர் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து கொடுத்தார். அவர் இதில் BSFல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் கூட அப்போ போயிருக்கிறேன். அப்புறம் நம்ம மூர்த்தி சார் நேற்றுக்கு வந்திருந்தாங்க, இன்றைக்கி வந்திருக்காங்களான்னு தெரில. அவர் அங்கே BSFல கமாண்டராக இருந்தார். அவர் நல்ல சப்போர்ட்டாக இருந்து அந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி ராஜ்குமார் ராஜஸ்தானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது அவர் ஆரம்பித்த ஊழியம் தான் ஜோத்பூர் ஊழியம். இன்றைக்கும் இந்த 2 ஊழியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு லீதியாள் செயல்பட்டது மாதிரி ஒரு ராஜ்குமாருடைய செயல்பாட்டினால இன்னைக்கு 2 ஊழியங்கள் நார்த்தில் நடந்து கொண்டு வருது. பிரதர் ஜான் பாலஸ்ன்னு இன்னொரு பிரதர் இருக்கிறாரு. அவரும் இதே மாதிரி BSFல தான் இருந்தார். அவர் அந்தமான் நிக்கோபாரில் உள்ள ஊழியம் அவர் ஆரம்பித்து தந்தது. மத்திய பிரதேஷ் மோவில் இருக்கக்கூடிய ஊழியம் அவர் ஆரம்பித்து தந்தது. அப்போ இந்த மாதிரி சபையை பிளான் பண்ணணுள்ளது ஊழியக்காரங்க மட்டும் நினச்சா முடியாது, தேவ மக்கள் நினைக்கணும். சவுத்தில் கூட நம்முடைய விருதுநகர் ஊழியம் பிரதர் ராபர்ட் அவர்கள் தொடங்கி தந்தது. அவர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த நாட்கள் விருதுநகரில் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனோன்னா அங்கே ஊழியத்தை ஆரம்பித்தா இன்றைக்கி அது ஒரு பெரிய சபையாக இருக்குது. அப்புறம் நம்ம திருவண்ணாமலை சபை அதையும் அதே ராபர்ட் பிரதர் ஆரம்பித்தார். அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி போன உடனே அங்கே ஆரம்பித்தார். அவர் அவரே நடத்தி அவரே அதை பலப்படுத்தி ஊழியக்காரரை வச்சு அப்படி இந்த 2 சபைகள் இன்றைக்கு நம்மோடு நிற்கிறது. இப்படி சொன்ன நிறைய சரித்திரங்கள் நமக்கு உண்டு. முர்மு என்கிற ஒரு ரயில்வேல வேலை பார்த்த ரயில்வே கார்டு பிலிபித் சபைக்கு வருவார். நாங்கள் போகும்பொழுதெல்லாம் கூடுவார், ஐயா எங்கள் ஊருக்கு வாங்க, ஜார்க்கண்ட் அவருடைய ஊர். அவருடைய அழைப்பின் பேரில் தான் கடைசியில் தாமஸ் பாஸ்டர் அவர்கள் அந்த ஜெயராஜ் பாஸ்டருடைய குடும்பத்தை அங்கே அனுப்பினார். அங்கே போய் கிருதியில் அந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கி எவ்வளோ போராட்டத்தின் நடுவில் அந்த ஊழியம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே கால் வச்சது தான் இன்றைக்கு அந்த கல்கட்டா போன்ற அந்த மாநிலங்கள் எல்லாத்துலேயும் ஊழியம். அல்லேலூயா. அது யாருனால வந்தது? நம்ம யூபியை தான் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு முர்மு விடமாட்டார். எப்போ போனாலும் பாட்டர்ஜி கூப்பிட்டுட்டே இருப்பார். பாஸ்டர்ஜின்னு, பாட்டர்ஜி எங்கே எதுக்கு வரணும் அந்த ஒரு மனுஷன். நான் கூட அப்போ யூத் லீடராக இருந்தேன். அன்னைக்கு யூத்தில் தரிசனம் பத்திரிக்கை இருக்கும்போது முர்மு அழைக்கிறாருன்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அந்த கட்டுரையை படிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் அதில் ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்கும் வந்தது. மிஷினரி போனார்கள். அப்புறம் இன்னைக்கு பல ஊழியங்கள் வந்தாச்சு. அல்லேலூயா. அப்போது சிலருக்குள் அந்த அக்கினியை ஆண்டவர் பற்ற வைக்கிறாரு. உங்களில் யாருக்குள் எந்த அக்கினியை பற்ற வைக்கணும்னு இன்னைக்கு இங்கே கொண்டு வந்திருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நீங்களும் அந்த சர்ச் பிளான்டிங் விஷனை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அதே மாதிரி
நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், எயோதியாள் சிந்திக்கேயாள், இவங்க 2 பேரும் சுவிசேஷ ஊழியத்தில் எங்களோடு கூட நின்னாங்கன்னு பவுல் சாட்சி கொடுத்தார். அப்போ சபை வளர்ச்சியிலே பிலீவர்ஸ், நீங்கள் அங்கங்கே இருக்கிறவங்க நற்செய்தி அறிவிக்கிறதுக்குள்ள முயற்சி எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். உங்களுடைய பக்கத்தில் வாழுகிற மக்களுக்கு எப்படி நற்செய்தி சொல்லலாம், எப்படி சொல்லலாம், அதை நீங்கள் ஆலோசித்து ஏதாவது ஒரு முயற்சிகளை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சா அது ரொம்ப பிரயோஜனத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. பல சம்பவங்கள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கூட எடுத்துக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு அம்மா அவங்களால நடக்க முடியாமல் படுக்கையில் ஆயிட்டாங்களாம். அப்போ அவங்க மாடியில் குடியிருந்தனால அவங்க மகன்கிட்ட சொன்னாங்களா, எப்போ என்னுடைய பெட்டை அந்த ஜன்னல் ஓரமாக போட்டுட்டு அப்புறம் அந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லி கொஞ்சம் பேப்பர் வாங்கி பேப்பரை கழித்து அந்த பேப்பரில் சில வசனங்களை எழுதி அப்படியே சுருட்டி வச்சுட்டு அந்த வழியாக யாராவது போகும்போது தூக்கி வீசுவார்கள். ஒரு படுக்கையிலே படுத்திருந்துக்கிட்டு அந்த ஜன்னல் வழியாக வீசுவார்கள். இது அவர்களுடைய ஊழியம். கொஞ்ச நாள் கழித்து சிலர் ஒவ்வொருத்தராக வந்து கதவு தட்ட ஆரம்பித்தாங்க. யார் இந்த பேப்பரை போட்டது? நான் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தோடு போகும்போது அதை எடுத்து வாசித்தேன், அது என்னை தொட்டுச்சு. இப்படி நிறைய சாட்சிகள். அல்லேலூயா. ஒரு முடியாத அம்மா, இது மாதிரி நிறைய சாட்சிகள் உண்டு. கண் தெரியாத அம்மா பைபிள் கொடுத்த சாட்சியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போது நமக்கு நல்ல கண்ணும் இருக்குது, காலும் இருக்குது, கையும் இருக்குது. நம்ம இருக்கிற இடத்துல இந்த கிறிஸ்துவின் சபையை உருவாக்குறதுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியத்தில் எந்த முயற்சியை நாம் எடுத்தோம்? அல்லேலூயா. அமெரிக்க தேசத்தில் ஒரு தெலுங்கு சகோதரனை சந்தித்தேன். அவர் வந்து நல்ல ஒரு ஜாபில் இருக்கிறார். அங்கே ஒரு புதிய ஒரு காலனி, நம்ம ஊரில் காலனி சொல்கிற மாதிரி கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, அங்கே கட்டியிருக்கிற ஒரு வீட்டில் போய் அவர் வீட்டை விலைக்கு வாங்கி அங்கே குடியேறினார். அங்குள்ள மக்கள் வந்து அடுத்தவங்களோட பழகவே மாட்டாங்க. நம்ம ஊரில் மாதிரி அங்கே போய் கதவை தட்டி டிராக்டர்லாம் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு சட்டம் இருக்குது. அவங்களுக்கு பயம் வந்தால் கன்று வச்சுருப்பாங்க கையில். எல்லாருமே சுட்டு போட்டாலும் கேஸ் கிடையாது. ஏன்னா இவன் போய் அவன் வீட்டில் எனக்கு கதவை தட்டினான்னு சொல்லி அந்த மாதிரிலாம் இருக்கிறது. அந்த இடத்துல அவர் ஒரு நாள் சந்திக்க போயிருக்கும் பொழுது அவர் சொன்னார், பாஸ்டர், நான் இங்கே வந்து குடியேறின முதல் வருஷத்திலே கிறிஸ்து பிறப்பு வந்த உடனே நான் அதை பயன்படுத்தி ஒரு 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 தொகையை ஒதுக்கி இருக்கிறார். அதுக்காக செலவு பண்ணி பைபிள், அட்ராக்டிவான பைபிள், அந்த காஸ்பல் புக்ஸு, அதோட எல்லாருக்கும் ஒரு கேக்கு, அந்த இதில் எத்தனையோ ஒரு 200 இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ குடும்பங்கள் இருக்குது, வீடுகள். ஒவ்வொரு வீட்டிலையும் அதை கொண்டு வச்சுட்டு வந்துட்டேன். அவருடைய ஊழியம் எப்படி பாருங்கள், ஒவ்வொருத்தர் எவ்வளோ ஊழியம் செய்கிறாங்க. அதனால எயோதிக்கையால் சிந்திக்கையால் சாட்சி பெற்றது போல ஒவ்வொருவரும் இந்த மாதிரி ஊழியங்களில் முன்னிற்க வேண்டியது மிகவும் அவசியம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஆக்கில்லா பிரிஸ்கில்லா சபை ஊழியத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நின்னவங்க பவுலுக்கு. சபை ஊழியத்தில் விசுவாச குடும்பங்கள் அப்படித்தான் நிற்கணும். சபை ஊழியத்தில் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக எல்லா விஷயத்திலும் தோள் கொடுத்து நிற்க வேண்டியது அவசியம். சபைக்கு உபத்திரம் வரும் பொழுதும் ஊழியக்காரரோடு சேர்ந்து தோள் கொடுத்து நிற்க வேண்டியது மிக மிக அவசியம். பச்ராவா ஊழியத்தில் திடீர்னு அது வாடகை வீட்டில் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு கும்பல் வந்து முகமூடி போட்டுட்டு அடிக்க வந்துட்டாங்க. அடிக்க வரும் பொழுது பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, மக்களை அவன் தாக்கிடக்கூடாதுன்னு அவர் ஃபஸ்ட்டில் வராரு அது சந்திக்கிறதுக்கு. ஆனால் அந்த விசுவாசிகள், அங்குள்ள லோக்கல் பீப்புள் விசுவாசிகள் பாஸ்டரையும் பாஸ்டரம்மாவையும் தூக்கி கொண்டு போய் ரூமில் போட்டு அடைச்சி போட்டுட்டு இவங்க சந்திச்சிருக்காங்க. அவங்க அந்த அடியெல்லாம் பட்டு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய நேரம் இவங்களும் கூட போய், எப்படியும் இதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இப்போது அங்கே இடம் வாங்கி கட்டடம் கட்டி ஊழியம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அதே கமலேஷ் பையா தான் அங்கே நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது அன்னைக்கு அந்த வட இந்திய மக்கள் பாஸ்டருக்கு கஷ்டம் வந்துட்டு போட்டுட்டு ஓடிடல. ஐயோ எங்களுக்கு என்ன, இவர் எங்கிருந்தோ வந்தார், நம்மளை கூப்பிட்டாரு, நம்ம கூட்டத்துக்கு வந்தோம், இப்போ இவனை அடிக்க வரான்னு எல்லாம் ஒதுங்கி ஓடிடல. அவங்க நின்னாங்க. இது மாதிரி நிறைய சபைகளில் பிரச்சனை வரும் பொழுது அங்குள்ள லோக்கல் பீப்புளே ஸ்டேஷனுக்கு வந்து பேசுகிறாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி நம்மளும் நிற்கணும். அல்லேலூயா. சபையை குறித்த ஒரு பொறுப்போடு பாரத்தோடு நம்ம நிற்க வேண்டியது மிக அவசியம். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தங்கள் பவுலுடைய பிராணனுக்காக தங்களுடைய கழுத்தை என்ன செய்தார்களாம், கொடுத்தார்களாம். அல்லேலூயா. காயு என்று ஒருவனை பற்றி யோவான் அப்போஸ்தலர் எழுதி வச்சிருக்கிறாரு. எங்களையும் சபை அனைத்தையும் விசாரிக்கிற
காயு. அந்த ஆள் சபையை முழுசும் செலவு பண்ணுவார். அவர் பணம் இருந்திருக்கு அவர் கையில். அவர் நல்ல பொருளாதாரத்தினால சபையை தாங்கின மனுஷன். இப்படிப்பட்டவர்களும் எழும்ப வேண்டியது அவசியம். இப்படி இப்படிப்பட்ட பைபிளில் சொல்லியிருக்கிற மாதிரி உள்ள ஆட்கள் இந்த காலத்தில் நம்முடைய ஸ்தாபனத்திலும் தேவன் எழுப்பி தர்றதுனால தான் இந்த ஊழியங்கள் வெற்றியாக நடக்கிறது. அல்லேலூயா. சாலமோன் ராஜா ஒரு தேவாலயத்தை கட்டினார். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் கட்டல, இப்போ தான் நம்ம கட்ட ஆரம்பித்து இப்போ அதுக்கு பிறகு தான் கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். அப்போது அன்னைக்கு அவர் பெரிய ஆலயத்தை கட்டினார். இன்னைக்கு நம்ம சபை கூடி ஆராதிக்கிற ஆராதனை கூடங்களை கட்டி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதை கட்டணும். அதுக்கு ஃபுல் ஸ்பான்சர் பண்ணது யாரு? சாலமோன் தேவாலயத்துக்கு தாவீது ஆலயம் கட்டக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் ஃபுல்லையும் சேர்த்து வச்சுட்டு போனது யார் தான்? அந்த மனுஷன். கட்டினது அவர் தான். அவ்வளோத்தையுமே பண்ணார். பிளான் அவர் தான். இது எல்லாமே ரெடி பண்ணது அவர் தான். அப்படி பண்ணினார். இன்றைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேனே பதி ஊழியத்தை பற்றியெல்லாம், இது மாதிரி அநேக மக்கள் பல விதங்களில் கொடுக்கிறார்கள், முன்னிற்கிறார்கள். அதனால தான் இந்த ஊழியம் நடக்கிறது. சிலருடைய எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் உங்களில் சிலருக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறேன். இந்த பதி ஊழியத்தை பற்றி நான் சொன்னேன். ஒரே ஃபேமிலி 54 lakhs கொடுத்தாங்கன்னு சொன்னேன். அடுத்து அந்த கட்டடம் கட்ட வேண்டும் என்ற எமர்ஜென்சி வந்த பொழுது அதை அறிவித்த உடனே ஒருத்தர் அவர் ஒரு 15 lakhs தரேன். அவர் சொன்ன வார்த்தை, பாஸ்டர் என்னுடைய ஒரு ஓன் ப்ராப்பர்ட்டி அதை நான் விற்கிறேன், 30 லட்சத்துக்கு விற்கிறேன். அதை 15 lakhs பதி ஊழியத்து தாரேன். அடுத்த 15 lakhs அசாம் போராப்ஜனில் பிலிபித்தில் மாதிரி ஒரு செம்ஸ் பள்ளிக்கூடம் கட்டணும், அதுக்கு இடம் வாங்கிறதுக்காக தாரேன். அவர் அதில் ஒரு காசு எடுக்கலை. அவர் ஏற்கனவே நான் ஆண்டோட்ட பிரதிஷ்டை பண்ணி வச்சுருந்தேன். அதனால் அந்த லேண்டு விற்று வர்றதில் நான் ஒரு காசும் எடுக்காமல் நீங்கள் அறிவித்த அந்த ஊழியத்துக்காகவும் என் மனசில் இருந்த இந்த பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும் என்ற ஊழியத்துக்காகவும் தருகிறேன். இப்படிப்பட்டவர்களெல்லாம் அன்றைக்கி அப்போஸ்தல காலத்தில் இருக்கிற மாதிரி மக்கள் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு எழுப்பி தந்து கொண்டிருக்கிறதுனால தான் இந்த ஊழியங்களை நம்மளால் செய்ய முடிகிறது. அல்லேலூயா. சிலர் இப்படி ஒரே ஆளாக செய்கிறாங்க. கட்டிமா ஊழியத்தை பற்றி சொன்னாங்க. நம்முடைய இங்கேருந்து புறப்பட்டு போன பால் சுரேஷ் இருக்கிறார். அந்த சர்ச்சு கட்டணும் பொழுது ஒரு 3 சகோதரங்க உடன் பிறந்தவர்கள் 3 பேரும் சேர்ந்து ஆளுக்கு 5-5 லட்சம் போட்டு 15 லட்சத்துக்கு அந்த சர்ச்சை கட்டி தந்தாங்க. அல்லேலூயா. ஒரே ஆளாக கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க, இந்த மாதிரி கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. இதே மாதிரி இப்போ காசிக்கில் ஒரு இடம் வாங்கினோம், அதில் ஒரு கட்டடம் கட்டணும்னு சொன்ன பொழுது ஒரு ஃபேமிலி, ஐயா நாங்கள் ஒரேடியாக தர முடியல, மாதத்துக்கு 1 lakh தர்றோம், நீங்கள் சேர்த்து வச்சுட்டு 15 மாதம் தருவோம், நீங்கள் அந்த கட்டடத்தை கட்டுங்கன்னு அப்படி தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருடைய உள்ளத்தில் ஆண்டவர் ஏவுகிறதும் அந்த கொடுக்கிற முறைகளையும் நீங்கள் புரிந்து கொள்றதுக்காகத்தான் இவைகளை சொல்கிறேன். இன்னொரு சகோதரன் அவர் மீன்பிடி கப்பல் வச்சிருக்கிறார். போட் பெரிய அந்த போட் வச்சிருக்கார், மோட்டர் போட் வச்சு மீன் பிடிக்கிறவர். அவர் சொன்னார், பாஸ்டர் ஒரு சர்ச்சு கட்டணும், அந்த சர்ச்சு கட்டுறதுக்கு எனக்கு இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக தர முடியாது. எனக்கு போட்டில் போகும்போது சில சமயம் நல்லா கிடைக்கும், சில சமயம் கிடைக்காது. எப்போ கிடைக்குதோ அதில் கிடைக்கிறதுல ஒரு தொகையை நான் தருவேன், அதை நீங்கள் ஒரு களத்துக்காக சேர்த்து வச்சு நீங்கள் சர்ச் கட்டணும்னு அவர் தந்து ஒரு சர்ச்சை கட்டி இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ அதே நபர் சமீபத்தில் என்னை பார்த்து சொன்னார், இன்னும் நான் 1-2 சர்ச்சு கட்டணும்னு இருக்கிறேன், எங்கள் குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கிறோம், நம்பர் மறந்துட்டேன், இத்தனை பேர் இருக்கிறோம், அதனால் இத்தனை சர்ச்சு கட்டணும்னு இப்போ ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் சொல்லுவேன்னாரு. அல்லேலூயா. எப்படியெல்லாம் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏவுதல் கொடுக்குறார் பாருங்க. நம்ம இப்படி ஸ்கீம்ஸ் வச்சு நம்ம செய்யறதில்ல, ஆனால் நம்ம மக்களுக்கு அறிவிக்கிறோம், சபைக்கு அறிவிக்கிறோம். மோசேயை கொண்டு கர்த்தர் சொன்னது போல நீ சபைக்கு அறிவி, ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்குன்னு சொல்லி இருக்கிறார். பவுலை கொண்டு தர்ம சகாய ஊழியங்களுடைய திட்டத்தை வகுத்து சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி தான் இன்னைக்கு சபைக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். நான் வெளிநாட்டுக்கு போவேன், பல இடத்துக்கு போவேன், இன்னொரு சபையில் போனால் சொல்லவே மாட்டேன். அல்லேலூயா. அவங்க கொடுக்குற டைமில் கரெக்டாக பிரசங்கம் பண்ணிட்டு இறங்கிடுவேன். ஆனால் நம்ம சபையில் இதெல்லாம் சொல்லணும், ஏன்னா அது பிப்ளிக்கல். ஆண்டவர் அப்படி தான் சபையை வளர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஒருவரையும் தனிப்பட்ட முறையில் கட்டாயப்படுத்த மாட்டோம். நீங்கள் கொடுத்தீங்களா அந்த வேலையே கிடையாது. அவரவர் தன்னுடைய மன விருப்பத்தின்படி, ஏவுதலின்படி, திராணியின்படி ஆண்டவர் எதுக்கு ஏவுறாரோ அதுக்கு செய்யலாம். அல்லேலூயா. சரி, அடுத்ததாக நமக்கு ஊழியக்காரர்கள் அநேகர் தேவை. அநேக மிஷனரிகள் எழும்ப வேண்டும்,
அதுக்காக ஜோம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நான் அறிவிப்பு பகுதியிலே சொன்னேன், ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி கொண்டிருக்கிறோம். மிஷனரிஸ் வேணும். இன்னொன்று, பைபிள் டிரான்ஸ்லேஷன் மிஷனரிஸ் ரொம்ப தேவைப்படுறாங்க. பிள்ளைகள் இன்றைக்கி என்னென்னமோ படிக்கிறீங்க, சில எல்லாரும் நீட் எழுதணும், அப்புறம் ஜி எழுதணும். அதான் ஜெய் ஜி ஜி தானே, நீட்டு என்இடி நீட்டுன்னு சொல்லிங்களா, இதை எழுதணும்னு தான் முயற்சியை தவிர இதுக்கு மூணாவது ஒருத்தருக்கும் தலையில் உதிக்கலை. எத்தனையோ சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஏன் அதை படிக்கக்கூடாது? இன்னைக்கு எல்லாரும் ஜெய் எழுதி இன்ஜினியருக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் எல்லாரும் டாக்டர் ஆகி எல்லாருக்கும், ஆனால் வியாதியஸ்தர் பெருகிட்டே தான் இருக்கா, அது என்னமோ தெரியல. ஸ்தோத்திரம். ஒருத்தர் சொன்னார், உங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரே ஹோட்டல்ஸாக இருக்கு ஐயா. இப்போவும் ஹோட்டல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு எங்கே பார்த்தாலும். நான் ஆச்சரியமாக பார்த்தேன். ஆமாம், ஆனால் பாருங்கள் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்ஸும் வந்துக்கிட்டே இருக்கு ஐயான்னார். இங்கே சாப்பிடணும், அங்கே போய் படுத்துக்கணும். நீங்கள் சிரிக்கிறீங்க, ஆனால் கன்னியாகுமரியில் ஒரு ரவுண்ட் அடித்து பாருங்கள், இது உண்மைன்னு நீங்கள் பார்ப்பீங்க. எல்லா ஜங்ஷன்லையும் பெரிய பெரிய மாடி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைகள் ஏராளம் இருக்குது. உங்களுக்கு இப்போ 24 மணி நேரம்னு திறந்து விட்டாச்சு கவர்மெண்ட். இடையில ராத்திரி ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க, இப்போ திறந்து விட்டாச்சு. சரி, இருந்தாலும் பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்கு லிங்குஸ்டிக் படிக்கலாம். சில படிப்புகள் அப்படிப்பட்ட படிப்புகள் இருக்குது. அதெல்லாம் படித்தா ஒரு மிஷினரி அழைப்பு உனக்கு ஃபுல்லாக இல்லாட்டா கூட ஒரு இடத்துல போயிருந்து அந்த லாங்குவேஜ் பீப்புள் மத்தியில் இருந்து அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜை படித்து அதில் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த மிஷினரி ஊழியத்தை மாதிரி அல்ல, அதுக்கு பக்கா சம்பளம் கொடுத்து சில ஸ்தாபனங்கள் நடத்துகிறாங்க. எவ்வளோ பேர் அதுக்கு தேவைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பைபிள் டிரான்ஸ்லேஷன் மிஷினரிஸ் தேவை. அதே மாதிரி மெடிக்கல் மிஷினரிஸும் எங்கும் தேவை. நமக்கு தான் இங்கே அடிக்க ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னேன், வட இந்தியாவில் கிடையவே கிடையாது. அரசு ஆஸ்பத்திரிக்கு போனால் நீ திரும்ப வருவாய் என்று நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கி உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்டு, பீகார் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் நம்ம கிறிஸ்தவர்கள் எழும்பி போய் இங்கே படித்த இந்த எம்பிபிஎஸ் படிப்பை அங்கே போய் நீங்கள் செலவு பண்ணினீங்கன்னா அது சேவையாகவும் இருக்கும், அது கர்த்தருடைய ஊழியங்களுக்கும் பிரயோஜனப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மெடிக்கல் மிஷினரிஸ் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்தாபனத்துக்கு சிவில் இன்ஜினியர் மிஷினரியே இப்போ தேவையாக இருக்குது. கட்டடம் நிறைய கட்டுறோமா, இப்போது அதை கட்டுறதுக்கு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட்டுவாங்க. அங்குள்ள மக்கள் பாவம், அவங்கள குறை சொல்ல முடியாது. இங்கேருந்து நம்ம பணத்தை அனுப்பி கொடுத்துட்டு கட்டடம் கடைசியில் கரெக்டாக வரலன்னா நமக்கு சங்கடமாக இருக்கும். அப்போ இப்போ தான் யோசிக்கிறோம், நம்மத்திலே ஒரு 2-3 பேர் அதுக்காக எழும்புனாங்கன்னா, அவங்க அங்கே இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிறாங்களே, வந்தாங்கன்னா அவங்க போய் இந்த ஊழியத்தை செய்யலாமே, கட்டடம் கட்டுற இடத்துல போய் இருந்து அந்த சபையில் அதை கைடு பண்ணி அழகாக செஞ்சு முடிச்சுட்டு வந்தாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஒரு சகோதரன் அப்படி செஞ்சுட்டு இருக்கிறார். அவர் அவரே ஸ்பான்சராகவும் இருப்பார், அவரே போய் கட்டுவார், இங்கேருந்து டைரக்ட் பண்ணி அழகாக செஞ்சுட்டு இருக்கிறார். அப்படியும் சில கட்டடங்கள் நமக்கு கட்டப்படுகிறது. ஆகவே உங்களில் யாராவது அப்படிப்பட்ட விருப்பம் உள்ளவர்கள் இருந்தால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போக முடியாட்டாலும் ரிமோட்டில் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, தேவை இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதே மாதிரி நம்முடைய ஸ்தாபனத்திலே இந்த நாட்களில் நேற்றைக்கு ஊழியர் கூட்டத்தில் விரிவாக பகிர்ந்து கொண்டேன். நிறைய திறமை உள்ள மக்கள் சில உதவிகள் செய்வதற்கு தேவைப்படுகிறீர்கள். இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், ஆப் டெவலப்பர்ஸ், நீங்கள்லாம் பலர் இருப்பீங்க. ஒருவேளை இருந்தீங்கன்னா இந்த ஸ்தாபன ஊழியத்துக்காக அவைகளில் எதையாயிலும் ஒன்று செய்வதற்கு ஒரு வாரத்தில் ஒரு 2 hours 3 hours இல்லை டெய்லி ஒரு 1/2 hour அப்படி உங்களுக்கு முடிஞ்சுன்னா நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லுங்கள். உங்களை போன்றவருடைய தேவை நிறைய இருக்கிறது. வெப்சைட்டு இதெல்லாம் நம்ம எல்லாம் ஆரம்பிக்கிறோம், உன்னையும் டெவலப் பண்ணி கொண்டு போக முடியல. இந்த காலத்தில் ஊழியங்களில் இப்படிப்பட்ட விஷயங்கள் ரொம்ப தேவைப்படுகிறது. அதே மாதிரி லிட்ரேச்சர் மினிஸ்ட்ரியில் ரைட்டர்ஸ் வேணும், டைப் செட்டிங் பண்ணுறவங்க வேணும், பிரிண்டர்ஸ் வேணும், டிரான்ஸ்லேட்டர்ஸ் வேணும். டிஜிட்டல் பிரிண்டிங்காக பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னமோ கேள்விப்படுறோம், ஆனால் நமக்கு ஒன்றையும் செய்ய முடியல. அப்படிப்பட்ட காரியங்களில் ஏதாவது வாலிபர்களுக்கோ பெரியவர்களுக்கோ உங்களுக்கு அந்த ஐடியாஸ் கொஞ்சமாவது இருந்து, நீங்கள் முழுவதும் நீங்கள் செய்ய முடியாது தெரியும்,
ஒரு வாரத்தில் ஒரு இவ்வளவு செய்யலாம், நான் இப்படி செய்யலாம், என் கடமையில் கொண்டு வர முடியாது, நான் இங்கேருந்து செய்யக்கூடியதை செய்தாரேன் ஆன்லைனில், அப்படிப்பட்டவங்களையும் வரவேற்கிறோம். தேவைனால இந்த செய்தியோடு சேர்த்து அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சைடில் விவேகம் உள்ளவர்களும் தேவைப்படுகிறது. அது அங்கே வந்திருக்கிறதுக்கும் ஒரு ஆளை தேடிட்டு இருக்கோம், கிடைக்கல. அது பெய்டு சேலரிக்கு தான் கேட்டுட்ருக்குறோம், யாரும் கிடைக்கல. யாராவது இருந்தால் சொல்லுங்கள், முன்வாங்க. அது மட்டும் இல்லை, ரிமோட்டில் இருந்தும் சில காரியங்களை ஆன்லைனில் நீங்கள் செய்து தர முடியும். அக்கௌண்ட் சைடில் நமக்கு ஆடிட்டர் இருக்கிறாங்க, ஃபைனான்ஸ்க்கு எல்லாம் இருந்தாலும் வேரியஸ் அக்கௌண்ட்ஸ், போர்ட்ஸு, சர்ச்சஸ்ஸு, அது இது ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும்போது நம்மளால் எல்லாம் செய்ய முடிகிறதில்ல. ஸோ அதுக்கும் எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது. லீகல் சைடு ஹெல்ப்ஸ் தேவை இருக்கிறது. இன்றைக்கி சர்ச்சஸ் ஃபேஸ் பண்ணுற பல ப்ராப்ளம்ஸ் வளர்ந்து கொண்டே வர்றது உங்களுக்கு தெரியும். லீகல் சைடில் அதுக்கான பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அசட் சைடில் சொத்து வாங்கிறது, கட்டடம் கட்டுறது போன்றவைகளிலே ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. முன்னாடி ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர் ரிட்டையர்டு இருந்தார். அவர் எல்லா டாக்குமெண்ட்ஸை அழகாக ரெடி பண்ணி அதோடைய டேட்டாலாம் எடுத்து பண்ணார். அவர் கர்த்தருக்குள் மரித்து விட்டார். அப்புறம் அதை செய்கிறதுக்கு ஆளே இல்லாமல் அப்படிப்பட்ட நெருக்கங்கள் நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் இப்பொழுது செய்ய வேண்டிய பணிகள், ஆனால் செய்ய முடியல. கவர்மெண்ட் சைடு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைடு சில காரியங்களை டீல் பண்ணுறதுக்கு ஏற்ற ஆட்கள் நமக்கு தேவை இருக்கிறது. சோஷியல் வெல்ஃபேர் சைடில் பல காரியங்கள், நம்ம சேரிட்டி ஹோம்ஸ் நடத்துகிறோம். நார்த் இந்தியாவிலையும் ஒரு சேரிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சித்தமான லக்னோவில் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல திட்டங்கள் வரும் பொழுது எல்லாம் இப்போ இருக்கிற இவ்வளோ ஆளை வச்சுட்டு நமக்கு செய்ய முடியல. அதனால எந்த பகுதிகளிலும் ஆட்கள் நமக்கு தேவையாக இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருக்குள்ளே இந்த ஸ்தாபனத்தில் வளர்ந்து வர்றீங்க. உங்களுக்கு சிலர் ஜெபிக்கிறாங்க, சிலர் கொடுக்குறாங்க, சிலர் உழைக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி உழைப்பை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காரியத்தை எடுத்துக்கிட்டு உங்களை பாரப்படுத்தாமல் உங்களுக்கு எவ்வளோ முடியும், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதை வச்சு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி ஒரு 10 பேர் சேர்ந்தால் ஒரு காரியத்தை செஞ்சிடலாமே, ஷேர் பண்ணி அந்த ஒர்க்குகளை ஆன்லைன்லேயே பண்ணிடலாம். இப்படி நிறைய தேவைகள் இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு தெரிவித்து ஆண்டவர் சமூகத்திலே இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தில் நம்ம எதை செய்தோமோ அதெல்லாம் நித்தியத்தில் நமக்கு பலனாக கிடைக்கும். உலகத்தில் இம்மையிலும் கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் நம்ம கண்ணு வைக்க வேண்டியது நித்திய பலன்களை கண்ணு வைத்து இம்மையிலே கர்த்தருக்காக செய்யணும். முழங்கால் போட முடியுமா? கண்களை மூடி கர்த்தரை நாம் எல்லாரும் நோக்கி பார்ப்போம். கர்த்தரை எல்லாரும் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு 5 மினிட்ஸ் ஜெபம் பண்ண போகிறோம். கவனத்தை செலுத்தி ஜெபம் பண்ணணும். கவனத்தை செலுத்தி ஜெபம் பண்ணணும். வளரும் விதை. நம்ம சர்ச்சு ஒரு பூர்ணமான வளர்ச்சிக்குள்ளே வரணும். எல்லாரும் சந்தோஷத்தோடு அதை நினச்சி ஒரு ஜெபம் பண்ணலாமா? தேவனே, நான் ஆராதிக்கிற சபை அந்த பூர்ணமான ஒரு வளர்ச்சிக்குள்ளே வரணும். சிறுவர் மத்தியிலே, யூத் மத்தியிலே, பெரியவர்கள் மத்தியிலே, சுவிசேஷ ஊழியத்திலே, மிஷனரி ஊழியத்திலே, ஜெப ஊழியத்திலே, எல்லா தர்ம சகாய ஊழியத்திலே, எல்லா பகுதியிலும் நிறைவான வளர்ச்சி வேண்டும். வளரும் விதை. எங்கள் சபை வளரும் விதை. வளர்ந்து கொண்டே வரணும். உபதேசத்தில் அதெல்லாம் குறித்து நேற்றுக்கு நம்ம பேசணும். உபதேசத்தில் தெளிவாக வளரணும். ஆமேன். பரிசுத்தத்தில் வளரணும், விசுவாசத்தில் வளரணும். எத்தனையோ பகுதிகள் இருக்கிறது. ஆவியானவர் எல்லா பகுதிகளையும் டீல் பண்ண விரும்புகிறார். நம்ம இடம் கொடுக்க ஆண்டவர் செய்வார். உங்களுக்கு இதெல்லாம் பலது சொல்லும் பொழுது எது உங்களுக்கு ரொம்ப உங்களை டச் பண்ணுதோ அதை நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் எல்லாரும் செய்ய முடியாது. பார்த்தீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் எதை வச்சுருக்கிறாரோ அதை உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் போடும்போது அதை பற்றி ஆண்டவர்கிட்ட வீட்டில் போயும் நீங்கள் பேசணும். அதை தனியாக இருக்கும்போது சிந்திக்கணும். அதிலிருந்து உங்கள் மூலம் ஆண்டவர் விரும்புகிற ஒரு கிரியை ஆரம்பிச்சிருவார். அழகாக அதை ஆண்டவர் செய்வார். நீங்கள் அதுக்கு இடம் கொடுத்தா போதும். அதை சிந்திக்கிறதுக்கு உங்கள் சிந்தையில் இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. நான் இப்போவும் எவ்வளவோ காரியத்தை சொன்னனே, எது உங்களை தொட்டது? எது உங்களை தொட்டது? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடுகு விதை போல. ஆமேன். சர்ச் பிளான்டிங் ஒரு சின்ன முயற்சி நாம் எடுக்கிறது நாளைக்கு எவ்வளோ பெருசாக வந்துடும். ஹல்லேலூயா. அன்றைக்கி ஜான்ரோஸ் பாஸ்டர் அவர்கள் சிம்பிளாக ஆரம்பித்த இந்த ஊழியம் இன்றைக்கி எவ்வளோ தேசங்களில் போகக்கூடிய அளவில் வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒரு மனுஷன் ஒரு கடுகு விதையை போல அவர் அந்த ஊழியத்தை ஆரம்பித்தார்.
இன்னைக்கு இது ஒரு பெரிய மரமா வளர்ந்து தேசங்களை மூடிக்கொண்டு நிற்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன ஆரம்பங்கள், கடுகு விதை போன்ற ஆரம்பங்கள் பெரிய காரியங்களை கர்த்தருக்காய் செய்ய வைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு உள்ளத்தில் ஆண்டவர் எதை சொல்றார் அதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உண்மையிலே உங்கள் பாஸ்டரோட அதை பேசி அதை செயல்படுத்த ஆரம்பிங்க. லோக்கல் சர்ச்சை பற்றியா, நார்த் இந்தியாவை பற்றியா, நம்முடைய ஊழியத்தினுடைய ஏதோ ஒரு திட்டங்களை பற்றியா, அல்லது நான் கடைசியாக சொன்ன அந்த மாதிரி அஃபிஷியல் காரியங்களை பற்றியா, எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ள கர்த்தர் போட்டிருக்கிற அந்த தரிசனத்தை, அந்த பாரத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து ஜெபம் பண்ணி, நான் உரிமையோடு தான் இன்றைக்கி இவ்வளோ ஓப்பனாக பேசியிருக்கேன். நம்முடைய தேவைகள் மிகுதி. நம்முடைய தேவைகள் மீன்ஸ் நம்முடைய ஊழியத்தின் தேவைகள் மிகுதி. நாம் இந்த ஊழியத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்திற்கு நாம் என்னென்ன பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கிறோம், நம்மால் இனி எந்த பங்களிப்புகளை செய்ய முடியும் என்பதை நீங்கள் சிந்திப்பீர்களாக. கிறிஸ்துவுக்காக நீங்கள் எதை இழக்கிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு மேன்மையாக தருவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யம் மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யம் மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரோ தரித்திரரானதில்லை. ராஜ்யம் மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் நல்ல ஒரு தீர்மானத்தோடு எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென். இந்த பூமியிலே நாம் வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை அது அர்த்தமுள்ளதாய், ஆண்டவருக்கு உபயோகம் உள்ளதாய், கர்த்தருடைய வருகையிலே நாம் போகும் பொழுது வெறுங்கையாய் போகாதபடிக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற மேன்மையானவைகளை செய்யக்கூடிய நல்ல நிலையில கர்த்தர் நம்மை உருவாக்குவாராக. கர்த்தருக்காக எதையாயிலும் ஒன்று செய்ய கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொன்ன பவுலுடைய வார்த்தையின்படி ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் அவருக்காக எதையோ ஒரு விதத்தில் பயன்படும்படி எல்லாரும் நல்ல தீர்மானம் எடுப்போம். கர்த்தர் நல்ல தெளிவாய் தம்முடைய தாசர் மூலமாய் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். இந்த காதலை கேட்டு அந்த காதல் விட்டு போவதற்காக அல்ல, நல்ல ஒரு தீர்மானம் செய்து கர்த்தருக்காக பிரயாசப்படணும். ஒரு விசை கூட எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி, ஆண்டவரே உமக்காக என்னால் எந்த விதத்தில் பயன்பட முடியுமோ உம்முடைய கரத்தில் என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, அதற்கான கிருபை எனக்கு தாரும் ஆண்டவர். எத்தனை பேர் கேட்குறீங்க? நல்ல ஒரு தீர்மானத்தோட ஆண்டவரத்துல கேளுங்க. நல்ல ஜபத்தோடு தேவனை நோக்கி பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் திருத்தணி பகுதியில வீரகநல்லூர் என்ற இடத்தில் கர்த்தருடைய சேவை செய்கிற பாஸ்டர் ராஜன் அவர்கள் ஜெபிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசமாயிருக்கிற எங்கள் பரிசுத்தரை நாங்கள் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆண்டிலே எங்களுக்கு வட்ட கன்வென்ஷனை தந்து எங்கள் தலைமை போதரவர்களை கொண்டு வந்து உம்முடைய நாம மகிமைக்காக கர்த்தர் பயன்படுத்தி வருகிற நல்ல கிருபைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாட்களிலே கர்த்தர் எங்களோடு பேசி வருகிற
சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையுள்ள வார்த்தைகளை நாங்கள் நினைத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஊழியர்களாய் திருச்சபை மக்களாய் எங்கள் வலது கரத்தை தூக்கி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை புகழ்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இன்று வரைக்கும் எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு பெரிய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த பகல் வேளையில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வளரும் விதையை குறித்து எங்களோடு பேசின நல்ல கிரியைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ள ஒரு வறட்சி உண்டாக ஆண்டவரே, ஒரு மறுரூபம் உண்டாக ஆண்டவரே, ஒரு மாற்றம் உண்டாக எங்களுக்குள்ளே இருந்தது கிரியை செய்யும்படியாய் கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அது வளர்ந்து பெருகி ஆண்டவரே சிறு பிள்ளைகள் மத்தியிலும் வாலிபர்கள் மத்தியிலும் முதியோர்கள் மத்தியில் ஒரு பலத்த கிரியைகளை காண, சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை காண ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷ நற்செய்தி எங்கும் பரவத்தக்க ஒரு பலத்த கிரியைகள் எங்களுக்குள் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது எங்களுக்குள்ள மட்டுமல்ல, அந்த மறுரூபத்தை கொண்டு வருகிறது மட்டுமல்ல, அது வெளியிலும் பிரதிபலிக்கத்தக்க எங்கள் சபைகளில் ஆண்டவரே, எங்கள் ஊழியங்களிலே, விசுவாச குடும்பங்களுக்குள்ளே கர்த்தருடைய கிரியைகள் வெளியரங்கமாய் வெளிப்பட, ஆவிக்குரிய மாற்றங்கள் காண ஆண்டவரே, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாய், பரலோக சிந்தை உள்ளவர்களாய், எல்லா கிரியைகளிலும் வெளிப்படத்தக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியத்தில் அநேக காரியங்களை பாஸ்டர் சொன்னாங்களே, அதில் பங்கு பெறக்கூடிய அநேகரை எழுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மாறாக ஆண்டவரே, வட இந்தியாவை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அற்பமாய் தொடங்கப்பட்ட ஊழியத்தின் மகிமையாய் கர்த்தர் எடுத்து நடத்தி வருகிற ஒவ்வொரு நற்சாட்சிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதில் பொறுப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிற பொறுப்பாளர்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்து வருகிற மகத்துவமான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். அலையலையாய் ஊழியர்கள் எழும்பும்படியாய், மிஷினரிகள் எழும்பும்படியாய், எங்க ஊழியத்தில் எங்கள் காலங்களில் எங்கள் கண்காண எங்கள் பிள்ளைகள் எழும்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தரிசனத்தை ஊட்டும்படியாய், அந்த சத்தியத்தை போதிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்குள் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரருடைய பிள்ளைகள் ஊழியத்திலே நிற்கத்தக்க, அப்படிப்பட்ட தரிசனங்களை உருவாக்கத்தக்க ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இளைஞர் மத்தியில் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை காண கர்த்தர் அனுகிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை மட்டும் கிருபையாய் நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாமெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த ஆலோசனை கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே பதிந்திருக்கிறது. அது 30, 60, 100 பலன் கொடுக்க செய்ய போறதுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் பேச நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே.